நில்லுங்களை பார்ப்போம், மறுமையில பார்ப்போம்ன்றான். மறுமையை நம்பினவன் அப்படி சொல்லுவானா? மறுமையில நிப்பேன். உண்மையா என் கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே சொல்கிறேன். நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் எடுத்து பாருங்க பார்ப்போம். ஒரு ஆளுக்கு கடன் கொடுங்க, கடனை கேட்க போறீங்கன்னு வைங்க. எப்பா கடன் தந்தனே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாரன், நீங்கள் இன்னைக்கு டேட் ஆச்சு தாங்கண்டா, கொஞ்சம் இருங்க தர்றேன், ஓடவா போறேன் தருவா. கடனை எடுக்கிற நேரம் கெஞ்சிருப்பாங்க, கொடுக்கிற நேரம் ஓடவா போறேன்டுவாங்க. பல வாட்டி பார்த்து போட்டு சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறுமையில நிப்பேன் அப்படின்பா. இது எங்களுக்கு நகைச்சுவை போன்றிருக்கிறது. மறுமையை பத்தி நம்பினால் அல்லாஹ் இதை கேட்பான் என்று புரிந்தால் இந்த வார்த்தை ஒரு முஸ்லிம் வாயால் வருமா? ஒருவர் வந்து அவர் கடன் கொடுத்ததை பத்தி பேசுறாரு, நானும் பக்கத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்ப அவர் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடக்குது. அப்ப குர்ஆன் சுன்னாஹ் பேசுறவர் சொல்றாரு மறுமையில நிப்பன்ற மத்தவர். இவர் சொல்றாரு அல்லாஹ் உங்களை மறுமையில எழுப்பாட்ட மறந்துடுவானா? ஒன்ன மறந்துடுவான்டா, நீ எங்க மறுமையில நிக்க போற? நவுது பில்லாஹி மின்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை வரும் என்று மட்டும் சொல்லல, மறுமை நாள் இப்படி என்று மட்டும் சொல்லல, நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லல, மறுமையில நான் உங்களை சந்திப்பேன்னு மட்டும் சொல்லல. அது எப்ப வரும் தெரியுமா? டேட் தெரியும். அதாவது எந்த 2050 வருமா, 3050 வருமா, 5000 வருமானு சொல்லல ரசூலுல்லாஹ். ஹிஜாஸ்ல நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தவங்க மஸ்ஜிது நபவியில ஒன்று சேர்ந்து இறைவா எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மறுமையா இது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம் ஹிஜாஸ்ல. இப்ப எங்களுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அது நடந்த உடனே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படியான அடையாளத்தை நான் பேசவில்லை. அந்த நெருப்பு எப்படி நெருப்பு தெரியுமா? பிரம்மாண்டமான நெருப்பு. பஸ்ஸராவுல, பஸ்ஸரா இங்க இருக்குது, பஸ்ஸராவுல உள்ள ஒட்டகத்துல சங்கிலியில அந்த ஜுவால் தெரியும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பஸ்ஸராவுக்கு தெரியும்பா, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்புன்றாங்க. ஹிஜாஸ்ல எதிர்பார்க்கிறாங்க. பெருமானார் மூத்தாகி 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 300 வருஷம் இல்ல, ஹிஜ்ரி 654 திடீரென்று அந்த ஊர்ல நெருப்பு எடுக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் ஆலம் 3 மாசம் கடுமையான. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், நெடுஞ்சாலை போட்டிருக்கிறாங்க சவுதி கவர்மெண்டால, பெரிய காப்பட் ரோட், 2 சைடுலையும் பத்தி போன கற்களை நீங்க பார்க்கலாம். இந்த காலத்துல நிறைய அடையாளம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த அடையாளம் வர்ற நேரம் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஹிஜ்ரி 654 வரலாறில் அதிசயமான ஒரு நாள் எழுதப்படுவது. மதீனாவுக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மறுமை வந்துட்டோம். இது வரலாறுல போய் பார்க்கலாம். ஜமாதுல் ஆகிர் மாசத்துல ஹிஜ்ரி 654 மக்கள் பயங்கரமா ஒதுங்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம்டா, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஹிஜாஸ் என்ற ஒரு மாநிலம், ஹர்ரான் ஊரு, ஹிஜாஸை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜாஸ்ல ஒரு நெருப்பு எடுக்கும், லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது அந்த நெருப்பு வர காட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பனா நிறைய அடையாளங்கள் இருக்கு. எல்லா அடையாளத்தையும் தூக்கி போட்டேன்னு வைங்க, அது கஷ்டம், ஜீரணிக்கவும் கஷ்டம், என்னமோ வாசிக்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல விரும்பல. நம்ம காலத்தில் நாம் எதை கடந்து போகிறோமோ கண்ணால எங்களுக்கு பார்க்கலாம் என்று நான் கெஸ் பண்ணுவதை, அல்லது நாம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம் என்று எதை நான் தேர்ந்தெடுத்தேனோ அந்த ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் பண்டாரவெளி என்ற இந்த ஊரில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மன்னாரில் இஸ்லாம் சூறாவளி போன்று சத்திய தீனுல் இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நாம் திரும்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த இடத்திலே நாம் அணி அணியாக கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வளர்ச்சியை காணுகிற நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதாரணமாக நேற்று புதுவெளியில் ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். அந்த சாதாரண இன்றைக்கு இஜ்திமா
சாதாரணமாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் நிரம்பி வெளியிலும் மக்கள் இருந்தார்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்திய தீனுல் இஸ்லாம் முடக்கிவிடப்படுகிற நேரம் மக்கள் அதை நோக்கி விரைந்து வருவார்கள் என்பதை நாம் கண்களால் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இங்கே பேசியவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் நீங்க திருக்குர்ஆனை எடுத்தீங்கன்னா 25 நபிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏன் 250 நபிமார்களை பத்தி பேசவில்லை என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 2500 நபிமார்களை பத்தி ஏன் பேசவில்லை என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏண்டா அவ்வளோ நபிமார்கள் வந்ததாக ஹதீஸ்களில் வருகிறது. ஆனால் 25 நபிமார்களை மட்டுமல்ல ஏன் தெரிவு செய்து பேசுகிறான் என்றா, ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் உங்களுக்கு புதுசாக இன்னொரு நபியை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா விரும்பல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க வாப்பா பேர் என்ன, அவங்க உம்மி மூசான்றாங்க அல்லாஹ். அந்த விலாவரியாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாத்தா பேர் என்ன, அவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க, இதை பார்க்க முடியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி எல்லாம் பேசுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி பேசுற நேரம் அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்றான். கடைசி வரைக்கும் உம்மா பேர் வராது, அவங்க இருந்தாங்களான்னே தெரியாது. இறுதியில தான் சிம்மாசனத்தில் அமர வைக்கக்கூடிய அந்த ஆயத்து வருகிற நேரம் கடைசியில சொல்றான் உம்மா வாப்பா இருந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுல அது விலாவரியாக இவர் அண்ணன் பேர் இது, தம்பி பேர் இது, அக்கா பேர் இது, தங்கச்சி பேர் இது, அவர் ஊரு பேர் இது, ஊரு பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சா, இப்படி டீட்டெயில் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்லுகிறான்டா, ஒரு நபியை எடுத்துக்கொண்டு இவரை பாருங்க, இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன படிப்பின. நிறைய வாசிப்பதல்ல முக்கியம், அந்த குறைந்த வாசிப்பில் அதிக பயன் பெறுவதுதான் முக்கியம். கவனமா புரிந்துக்கோங்க. அதனால ஞாபகம் ஊட்டுங்கள் என்றுதான் குர்ஆன் சொல்லுது. மூசா நபி தான் திரும்ப 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 வருகிறார். வேற நபி இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஒரு வரலாறை அல்லாஹ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆங்கிள் சொல்றான். இந்த கேமரா பண்ணாங்கடா இப்படி ஒரு ஆங்கிள் வரும், மேலால ஒரு ஆங்கிள் வரும், அந்த பக்கம் ஒரு ஆங்கிள் வரும், 3D ஒவ்வொரு ஆங்கிள் எடுப்பாங்க. மூசா நபி ஒரு மாதிரி சொல்றான் அல்லாஹ், இன்னொரு வரலாறு சொல்றான், இன்னொரு கோணத்தில் பேசுறான். ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் ஏன் சொல்றான்டா திரும்ப ஞாபகப்படுத்துறான். ஞாபகம் ஊட்டணுமே தவிர புதுசா மார்க்கத்தில் உருவாக்க இயலாது. புதிய நபியை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அப்படி சொல்ல இயலாது. உள்ள நபியை திரும்ப சொல்லுகிற நேரம் மூமின்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், மற்றவங்களுக்கு என்ன ஆகுமா, என்னப்பா மர்மை அடையாளம் தெரியுமே எங்களுக்கு, மர்மை அடையாளம் தெரியாமல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியும். ஆனா மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுற நேரம் தன்ஃபவுல் மூமினின், மூமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுவது பிரயோசனம் அளிக்குமா, மற்றவர்களுக்கு பிரயோசனம் அளிக்காது. படம் முடிஞ்சா புதிய படத்தை போடுவாங்க. திருக்குர்ஆன் என்றைக்கும் அழுக்காது. திரும்ப அதே வரலாறு, அதே நபி, அதே ஹதீஸ், அதைத்தான் திரும்ப திரும்ப நீங்க கேட்க வந்தீங்க. தியேட்டருக்கு போனீங்கன்னா புதிய படம் பார்க்க போவீங்க. இது அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யணும். ஏன்னா தரப்பட்ட நேரத்துக்குள் உங்களுக்குள் சில கருத்துக்களை நான் சொல்லியாகணும். அந்த வகையில் அன்பு தாய்மார்களே, உங்க பக்கத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியா வைங்க. பெரியவர்களே நீங்கள் அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இப்ப ஷைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, கேட்க விடாம ஒண்டா செய்வான். அந்த பாத்தீங்களா, மரம் ஆடுது, இங்க ஆடுது, அவர் நடக்கிறார். கவனமா பார்க்கணும். இந்த இடத்தில் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஏற்பாடு. இந்த ஊர் அணிதிரண்டு வந்து நீங்கள் சிவமெடுக்க வேண்டும், மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பின்னணிகளை இத்தனை பேர் களம் இறங்கி பணிபுரிகிறார்கள். அந்த வகையில் அதனுடைய பலனை அடைவதற்காக ஆங்காங்கே தெரியாம
கவனமா உட்கார்ந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாள் அது வரும் என்பது நமக்கு சந்தேகம் இல்லை. இது வாயில தான். நம்ம சந்தேகம் இல்லைன்னு எப்படி சொல்லுவோம் தெரியுமா? வாயில. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் எடுத்து பாருங்க பார்ப்போம். ஒரு ஆளுக்கு கடன் கொடுங்க, கடனை கேட்க போறீங்கன்னு வைங்க, எப்பா கடன் தந்தனே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாரன், நீங்கள் இன்னைக்கு டேட் ஆச்சு தாங்கன்னா கொஞ்சம் இருங்க தர்றேன், ஓடவா போறேன் தருவா. கடனை எடுக்கிற நேரம் கெஞ்சிருப்பாங்க, கொடுக்கிற நேரம் ஓடவா போறேன்டுவாங்க. பல வாட்டி பார்த்து போட்டு சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறுமையில நிப்பேன் அப்படின்பா. நில்லுங்களை பார்ப்போம், மறுமையில பார்ப்போம்ன்றான். மறுமையை நம்பினவன் அப்படி சொல்லுவானா? மறுமையில நிப்பேன், உண்மையா என் கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே சொல்கிறேன். ஜோக்கு கெடுத்தாங்க. அதாவது ஒருவர் வந்து அவர் கடன் கொடுத்ததை பத்தி பேசுறாரு, நானும் பக்கத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்ப அவர் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடக்குது. அப்ப குர்ஆன் சுன்னஹ் பேசுறவர் சொல்றாரு மறுமையில நிப்பன்ற மத்தவர். இவர் சொல்றாரு அல்லாஹ் உங்களை மறுமையில எழுப்பாட்ட மறந்துடுவானா? ஒன்ன மறந்துடுவான்டா, நீ எங்க மறுமையில நிக்க போற? நவுது பில்லாஹி மின்ஹா. இது எங்களுக்கு நகைச்சுவை போன்றிருக்கிறது. மறுமையை பத்தி நம்பினால் அல்லாஹ் இதை கேட்பான் என்று புரிந்தால் இந்த வார்த்தை ஒரு முஸ்லிம் வாயால் வருமா? முஸ்லிமை தாண்டி குர்ஆனும் சுன்னாவும் தான் கொள்கை என்று வந்தவர்கள் அவங்க வாயில வருமா? அப்ப நிஜமாக நாம் மறுமையை நம்பல. பேச்சுக்கு மர்மெல்லாம் வரும், அங்க பார்ப்போம். அந்த மறுமை என்று சொன்னால் கூட நம்மளில் அதிகமானவர்கள் மறுமையை ஒழுங்கா நம்பல. நம்பினாலும் நம்பல பலர்கள் இஸ்லாம் எப்படி சொல்லுதோ அந்த விதத்தில் நம்பல. அதனால் தான் இந்த தலைப்பை போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார்கள். எப்பா மர்ம வரும், வெளியில போற நேரம் ஆமா மர்ம வரும், நேர்மையா நடப்போம், நியாயமா நடப்போம், ஒழுக்கமா நடப்போம் என்ற ஒரு முடிவெடுப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்ற இஸ்லாத்துல மர்ம வரும் என்று சொல்லி முடிச்சால் இந்த மார்க்கத்தில் அந்த ஆச்சரியம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பகுதியும் இஸ்லாத்தை படிக்கிற நேரம் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அச்சாட்சிகளை அப்படி கொட்டுறான், மலை மாதிரி கொட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை வரும் என்று மட்டும் சொல்லல, மறுமை நாள் இப்படி என்று மட்டும் சொல்லல, நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லல, மறுமையில நான் உங்களை சந்திப்பேன்னு மட்டும் சொல்லல. அது எப்ப வரும் தெரியுமா? டேட் தெரியும். அதாவது எந்த 2050 வருமா, 3050 வருமா, 5000 வருமானு சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒரு சில அடையாளங்களை சொல்லுகிறேன். இந்த அடையாளம் நடந்தா நீங்க போற ரூட் சரி, மறுமையை நோக்கி போறீங்க, மறுமைக்கு கிட்ட. இந்த அடையாளம் எப்படி அடையாளம் தெரியுமா? உங்க ஊர்ல ஆடு மாடுக்கு அடையாளம் போட்டு வச்சிருப்பீங்க, இது ஏன் மாடு, அது அவர் மாடு, அது கண்டு கொள்றதுக்கு சில அடையாளம். அந்த அடையாளம் இல்ல, அந்த அடையாளம் வந்து உங்க மாடு என்று பார்க்கிறதுக்கு. மர்மைக்கு அப்படி அடையாளம் இல்ல. உங்க மர்மம் என்று ஒன்று இருக்குதா? இப்ப மன்னாருக்கு வர்றோம்னு வைங்க, வர்ற வழி சரியான்னு பார்க்கணுமா இருந்தா, இப்போ ஒரு ஆள் வர்றாரு மன்னாருக்கு, வர்ற டைம்ல ஒரு ரூட் சொல்றாரு, எங்க இருக்கிறீங்க? ஓ இப்ப வர்றோம், புத்தளம் தாண்டி வரோம், ஓ அன்றாதபுரம் தாண்டி வரோம், ஓ மெதவச்சி, இப்ப வவுனியால இருக்கிறோம், கிளிநொச்சி. ஏப்பா மன்னார் இந்த பக்கம்பா, மெதவச்சி பக்கத்தால திருப்பு, கிளிநொச்சி போனா யாழ்ப்பாணம் போயிருவேன், மன்னார் இந்த பக்கம் திருப்பணும், டேர்ன் அடிங்கணும். சரிப்பா வவுனியா போயிட்டியா, அதுக்குள்ள ரோட் இருக்குது, அப்படி வந்து முருகனுக்குள்ள போங்க. நீங்க சொல்லுவீங்க என்ன, அவர் எங்க இருக்கிறார் என்று பார்க்கிற நேரம் ஓ மன்னாருக்கு நெருங்கிட்டார், இப்ப மௌலை வர்றார், பயானுக்கு வந்து சேர்ந்துருவார் போல. ஏண்டா இப்ப அவர் வந்துட்டார், இப்ப செட்டிக்குளம் கிட்ட இருக்கிறாரு, சரி சரி தேரத்துக்கு வந்துருவாரு. ஏண்டா நீங்க மன்னார டெஸ்டினேஷன் குறிக்கோளா வச்சு எப்படி வருகிறார் என்பதை பார்த்து முடிவு செய்வீங்க, இங்க கிட்ட வந்துட்டார். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் இதை பேசினாங்க. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல பேசினாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பேசினாங்க. ஒரு நாள் வரும்பா, அந்த நாள் வர முன்னாடி தஜ்ஜால்லாம் வருவான்னு எல்லா நபியும் பேசுறாங்க, பெருமானாரும் பேசுறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் சில அடையாளம் போடுறாங்க. இதை கண்டுட்டீங்க மர்ம கிட்ட, இது நடந்தா மர்மை கிட்ட,
இப்படி சின்ன அடையாளம் பெரிய அடையாளம் என்று பிரித்தார்கள். அறிஞர்கள் பிரிச்சாங்க. இது சின்ன சின்ன அடையாளம், பெருசு நடக்குமே, நடந்துட்டா மறுமை வந்துடும். பெருசு நடந்தா உலகம் தூள் தூளா போயிரும், அதோட முடிச்சு போச்சு. சின்ன சின்ன அடையாளங்கள் போடுறாங்க. இப்ப சின்ன சின்ன அடையாளங்களை எல்லாம் தாண்டி வருகிற நேரம் நமக்கு என்ன புரியும்? ஆமா, மறுமை ரொம்ப நெருங்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. மறுமை நாள் நெருக்கம், மறுமை நாள் நெருக்கம்னா நிறைய செய்தி சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செய்தி சொன்னாங்க, மாத்தி நான் மௌத்தாவும் பாண்டாங்க சொல்ல. ஏன் மரணம், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்ல, காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் முத்திரை, கடைசி நபி, எனக்கு பிறகு யாரு நபி இல்லப்பா, இறுதி நபி உலகத்துக்கு வந்து விட்டார். அந்த இறுதி நபி மௌத்தானா மர்மம் வரும். நான் இருக்கிற நேரம் மர்மம் வராது, நான் இருக்கிற நேரம் வந்துருமா தெரிஞ்சா வராது, அதெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் மௌத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொன்னது சுப்ஹானல்லாஹ், இது ஃபர்ஸ்ட் அடையாளம். நான் மௌத்தானால் தான் மறுமை. ஏண்டா இப்ராஹிம் நபி காலத்துல மர்மம் வராது, என்ன ரசூலுல்லாஹ் வரலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து, பெருமானார் வாழ்ந்து, தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்து, அவர் மரணித்த பிறகு தான் மறுமை வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எப்படி சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஊரு பண்டாரவேலி, இந்த ஊர்ல நீங்க போய் ஒரு ஆளை மௌத்தாகண்ட எப்படி பாப்பீங்க? சக்கராத்துல இருக்கிறாரு, பொட்டக்கன்னு போயிருவார் போல, அந்த மாதிரி இருக்கிறாரு, உசுர் இழுக்கிற மாதிரி இருக்கிறாரு, திடகாத்திரமா திடலுக்கு வந்திருக்கிறார், ஒரு ஆள் நடந்து வந்திருக்கிறாரு. இவரை பார்த்து அடுத்த மாசம் போயிருவீங்களோ, மௌத்தா போவீங்கன்னு பேசுவீங்களா? பெருமானார் மரணிக்க 82 நாட்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கா மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போய், மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போறேன்டா என்ன ஏசி பிளைட்லயா போனாங்க? அங்க இருந்து ரசூலுல்லாஹ் கொண்டு போறதுக்கு ஏர் கண்டிஷன் கார் குளு குளு குளுன்னு போனாங்களா? இல்ல, அவர்கள் நடந்தார்கள், ஒட்டகங்களில் பயணித்தார்கள், கடும் வெயில்ல போனாங்க. அங்க போய் 9 நாள் சேர்ந்து அங்க இருந்து பேசுறாங்க. ஊருக்கு இன்னும் 9 நாள் போகணும். சுப்ஹானல்லாஹ், அந்த பயணம் மேற்கொண்டாதான் விளங்கும். அந்த அகோர வெயில்ல, என்ன குளிர் நாடாது, அகோர வெயில்ல பயணிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் மக்களை சந்திக்கிறாங்க. காபத்துல்லாஹ் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. பெருமானார் இறுதி உரையை பேசுறார்கள். அந்த இறுதி உரையை நசீகத்தா தொடங்குறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு இதே இடத்துல இருந்து மக்களே உங்களோடு நான் நின்று பேசுவேனா என்று எனக்கு தெரியாதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஹஜ் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை பார்க்கிற அறிஞர்கள், இது லாஸ்ட் உரை மாதிரியே இருக்குது. ஏண்டா ஒரு ஆள் மௌத்தாக முன்னாடி வசியத்து பண்ணுவாரு, இங்க வாங்க மகன், நீங்க தான் மூத்தவர், இப்படிலாம் நடக்கணும், நான் குடும்பத்தில் வாப்பா இப்படி இப்படிலாம் பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ தெரியல, வருத்தமா இருக்குது, நான் மௌத்தாயிருவனோ தெரியல வசியத்து பண்ணுவாரு. பெருமானார் அந்த சபையில கண்ணுக்கு, அதாவது கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி தலைகள், அந்த அளவு மக்கள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின்னிசாய் ஹைரா, மக்களே பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள், என் வசியத்தை நாங்க ரசூலுல்லாஹ். எது வசியத்து? நான் வர்ற நேரம் பொம்பளை எடுத்து குழி தோண்டி புதைச்சிங்க, நீங்க சாகடிச்சிங்க, துடிச்சு துடிச்சு அவர்களை கொன்னீங்க, அப்படி நடக்காதீங்க மக்களே, என் வசியத்தை அறிவிக்கிறேன், இதுதான் என் வசியத்து, அவர்கள் விஷயத்தில் நலமாக நடங்க, நான் போன பிறகு பெண்களை கண்ணியப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ், பெருமானார் வசியத்தை பார்க்கிறாங்க. தொடங்குறார் எப்படி? இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு நீங்க எல்லாம் ஹஜ் செய்வீங்க, என்ன நீங்க பாப்பீங்களோ தெரியாது, என்ன சோப்பனா சொல்லிடுவீங்க, அளந்துருவாங்க, தாங்க மாட்டாங்க. ஆனா அந்த மக்கள் புரிய மெல்ல குழு வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது தெரியும் என்பது எப்படி தெரியுதுண்டா, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூருக்கு தாயை அனுப்புறாங்க. இப்ப நாங்க எங்க ஏரியால இருந்து உங்க ஏரியாவுக்கு வந்து தவா பண்றோம். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளை தாண்டி முஆது ரலியல்லாஹு அறிஞர்கள். அன்றைக்கு ஆச்சரியமான நாள். என்ன நான் சொல்றேன், மவுத்துக்குரிய அறிகுறிய ரசூலுல்லாஹ் இல்ல, முஆது பின் ஜபல் சொல்றாங்க, நான் ஒட்டகத்துக்கு மேல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கீழே இருக்கிறாங்க, என்னோட பேசி பேசியே வராங்க, போர்டர் சுல்குலைஃபா வரைக்கும் நாங்க போகணும். நான் சொல்றேன், யார் சொல்ல நீங்க ஏறுங்க,
ஏறலான்ட்டாங்க. அவர் இறங்க, நீங்க ஏறுங்க. யார சொல்லலாம்? நீங்க என்ன இப்படி வர்றீங்க? இல்ல முஆது, நீங்க இருங்க. பெருமானார் பேசிட்டே போறாங்க. அல்ல எடுத்து காட்டுறான் பாருங்க. அவருக்கு தயக்கமா இருக்குது. ஒட்டகத்தில் அவர் போறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போறாங்க. அந்த பயணத்தில் போர்டர் வரைக்கும் மதீனா ஃபர்ஸ்ட் தாய் அனுப்புறாங்க. போய் பிற மக்களுக்கு சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க முஆத். வெளியூர்களுக்கு சொல்லுங்க, இதை பரப்புங்கள், நான் நபி வந்ததாக சொல்லுங்க. இதுக்கு வழி அனுப்புறாரு. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் வீட்ல இருந்து பை பை போயிட்டு வாங்க அப்படி சொல்லல, கூட்டி போய் மதீனா போர்டர். உங்க ஊருக்கு போர்டர் போட்டிருப்பீங்க. இதுதான் பண்டாரவெளி போர்டர், இதுதான் வேப்பக்குளம் போர்டர், இதுதான் பொட்கேணி போர்டர், புதுவேலி போர்டர், இப்படி போட்டிருப்பீங்க. இத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்டர் கிட்ட போய் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஆத் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி போட்டு, நீ வருகிற நேரம் முஆத் என்னை பார்க்க மாட்டாய், என்னுடைய கபரை தாண்டி நீ நடப்பாய் முஆத், நீ திரும்ப வருகிற நேரம் நான் இருக்க மாட்டேன் முஆத். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாறியாச்சு. பெருமானாரை பார்த்தார், யா ரசூலல்லாஹ். அவர் திரும்பினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்தில் நடந்து போகிறார். முஆத் ரலியல்லாஹு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பெருமானார் என் கண்ணுக்கு மறையும் வரைக்கும் பார்த்தேன். வல்லாஹி நான் பெருமானாரை பார்த்த கடைசி அது. திரும்ப ஊருக்கு வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ ரவுதாவை நான் கடந்து செல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உலகத்தில் மரண செய்தியை உலகத்தில் யாரும் ஜடகாத்திரமா நிக்கிற நேரம் எனக்கு ஏலாம் முஆது, நீங்க நடந்து வாங்க, நான் ஒட்டகத்தில் வரேன். அல்ல அதிசயமா வைக்கிறான். இப்ப நடந்து போறாருப்பா ஜுல்குலைஃபக், நீங்க நடப்பீங்களோ தெரியல, நடந்து போறாரு. நடந்து போன பெருமானார் திரும்ப போகிறார். அந்த திடகாத்திரத்தோடு அதிசயமா இல்லையா? அல்லாஹ் வந்து அவருக்கு அறிவித்து கொடுத்தால் ரமலானில் பெருமானார் புரிந்தார்கள். சொன்னார்கள், கூப்பிட்டு, வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வருவாங்க, நான் குர்ஆனை பாடம் கொடுப்பேன். வளமைக்கு மாற்றம் 2 தடவை வந்துட்டாங்க. கடைசி ரமலான், இந்த ரமலானுக்கு வித்தியாசமான ரமலான். பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 2 தடவை மனனம் கொடுக்கிறார்கள். அவருக்கு தெரிகிறது என் பணி முடிந்து விட்டது. ஒருவர் பணி முடிந்தால் ஹஜ்ஜத்தில் வதால ஒட்டகத்துக்கு மேலே ஏறி இருக்கிற நேரம் பெருமானார் இறுதி உரை நடத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் 7 வானத்திலிருந்து, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டா இதுக்கு மேல நபியுடைய பணி முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் மக்களை எல்லாம் வச்சு கேட்கிறாங்க, மக்களே நான் என் பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா? இறுதி உரையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு நபி என்ற அடிப்படையிலே நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? அடிச்சு உதைச்சு மிதிச்சால நான் ஓடி ஒளிஞ்சு இல்லப்பா சொல்ல மாட்டேன்னு ஒளியல்ல. என்னை அடித்தீர்கள், என்னை உதைத்தீர்கள், அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, அதான் உண்மை. மிதித்து ரசூலுல்லாவை போட்டு இவ்வளவு வருத்தத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தை ஒப்படைக்க வேண்டிய ரசூலுல்லாஹ் மறைக்காம ஒழிக்காம எதிலையும் கம்ப்ரமைஸ் பண்ணாம அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதுவோ அதை உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்லுகிறாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு ஒப்புவித்து விட்டீர்கள். யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ். 3 முறை பெருமானார் சொல்கிறார். அந்த உரை வித்தியாசமான உரை பெரியவர்களே. அந்த உரையே காட்டுது தொடக்கமே பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கும், நான் இருக்க மாட்டேன்றது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இது சொன்ன விதமே என்னுடைய மௌத்தண்டாங்களே, அதே ஆச்சரியம். அதனால தான் அந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் நிறைய அடையாளங்கள் இருக்குது. எல்லா அடையாளத்தையும் தூக்கி போட்டேன்னு வைங்க, அது கஷ்டம், ஜீரணிக்கவும் கஷ்டம், என்னமோ வாசிக்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல விரும்பல. நம்ம காலத்தில் நாம் எதை கடந்து போகிறோமோ கண்ணால எங்களுக்கு பார்க்கலாம் என்று நான் கெஸ் பண்ணுவதை, அல்லது நாம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம் என்று எதை நான் தேர்ந்தெடுத்தேனோ அந்த ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். எதை இந்த காலத்தில் நிறைய அடையாளம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த அடையாளம் வர்ற நேரம் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க.
ஹிஜ்ரி 654 வரலாறில் அதிசயமான ஒரு நாள் எழுதப்படுவது. மதீனாவுக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மறுமை வந்துட்டோம். இது வரலாறுல போய் பார்க்கலாம். ஜமாதுல் ஆகிர் மாசத்துல ஹிஜ்ரி 654 மக்கள் பயங்கரமா ஒதுங்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம்டா, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஹிஜாஸ் என்ற ஒரு மாநிலம், ஹர்ரான் ஊரு, ஹிஜாஸை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜாஸ்ல ஒரு நெருப்பு எடுக்கும், லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது அந்த நெருப்பு வர காட்டி. அந்த நெருப்பு எப்படி நெருப்பு தெரியுமா? பிரம்மாண்டமான நெருப்பு. பஸ்ஸராவுல, பஸ்ஸரா இங்க இருக்குது, பஸ்ஸராவுல உள்ள ஒட்டகத்துல சங்கிலியில அந்த ஜுவால் தெரியும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பஸ்ஸராவுக்கு தெரியும்பா, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்புன்றாங்க. ஹிஜாஸ்ல எதிர்பார்க்கிறாங்க. பெருமானார் மூத்தாகி 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 300 வருஷம் இல்ல, ஹிஜ்ரி 654 திடீரென்று அந்த ஊர்ல நெருப்பு எடுக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் ஆலம் 3 மாசம் கடுமையான. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், நெடுஞ்சாலை போட்டிருக்கிறாங்க சவுதி கவர்மெண்டால, பெரிய காப்பட் ரோட், 2 சைடுலையும் பத்தி போன கற்களை நீங்க பார்க்கலாம், பத்தி போன கற்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹிஜாஸ்ல நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தவங்க மஸ்ஜித் நபவியில ஒன்று சேர்ந்து, இறைவா எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், மறுமையா இது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம் ஹிஜாஸ்ல. இப்ப எங்களுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அது நடந்த உடனே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படியான அடையாளத்தை நான் பேசவில்லை, இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப எதை நான் பேச போகிறேன் தெரியுமா? நீங்க போய் டிவியை திறந்தால், நீங்க போய் யூடியூபை பார்த்தால், நாமெல்லாம் நடுங்கிற மாதிரி பெருமானாருடைய வார்த்தை எதுவோ அது இப்ப நடக்கணும், இப்ப நடக்கிறதுக்கு கிட்டமா இருக்கணும். அவைகளை மட்டும் நான் தெரிவு செய்து சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது. எப்ப வராதாம்? சில விஷயம் நடக்கும் வரைக்கும் வராதாம். ஃபுராத் நதி, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஃபுராத் என்ற ஒரு நதி இருக்குது. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இப்ப நீங்க கேட்பீங்க, யூப்ரட்டிஸ் நதி வத்துறதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஓ, இந்த பண்டாரவை முன்னாடி ஒரு குளம் வத்தி தான் இருக்குது, நதி வத்துறது வத்தாததெல்லாம் பெரிய மெட்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கேஸ் வெடிச்சா மறுமை, அதெல்லாம் சொல்லல. பெருமானார் கொண்டு சொன்னால் நீங்க நினைச்சிட கூடாது, என்னமோ பண்டாரவையில் குளம் வத்துற மாதிரி என்று. நம்ம ஊர்ல உள்ள ஆறுகள் வத்துறமா, அப்படி இல்லை. எது வத்தாது, இப்ப இன்றைக்கு நாங்க குளிச்சோம் வெப்ப குளத்தை கொஞ்சம் தாண்டி, அவங்க ஒரு ஆள் சொன்னாரு, இதென்ன எப்பயுமே வத்தாது, தண்ணி கூடும், தண்ணி கம்மியாகும், வத்தாது, இது ஓடிட்டே ஜீவ நதி இது அப்படின்றாரு. எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நதி அப்படி ஓடும், அந்த மாதிரி ஓடும். அந்த மாதிரி பெருமானார் என்ன பண்றாங்கடா, இந்த சும்மா போற நதி இல்ல. நம்ம நாட்டில் எந்த கங்கையை பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க? மகாவலி, கழனி, கலு இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. வளவு இந்த மாதிரி இதுல மகாவலி கங்கைன்னா ரொம்ப பெரிய இது, அதை பத்தி இலங்கை மக்கள் பேசுவாங்க. உலகத்திலேயே பேசுற நதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா நைல் நதியை பேசுவாங்க, அமேசான் பேசுவாங்க, இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் பேசுவாங்க. நீங்க சின்னத்துல சரியா ஞாபகப்படுத்தினா, நீங்க வரலாறு படிக்கிற நேரம் கட்டாயமா இந்த நதியை படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஸ்கூல் போயிருந்தா யூப்ரட்டிஸ் நதி என்று ஞாபகம் வரும். ஆமா, சொல்லி தந்தாரு சார், என்னமோ சொன்னாரு. பெருமானார் பேசுறார், ஃபுராத் நதி வத்தும் என்கிறார் ரசூலுல்லாஹ். வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. சுபஹானல்லாஹ். இது நடந்தா, ஏன் கண்ணு முன்னாடி நடந்தா, எங்கேயாவது நதி வத்தி தங்கமலை வந்திருக்குதா? ஒரு ஹதீஸ்ல தங்கமலை என்று வருவது, சில ஹதீஸ்ல வந்து புதையல், தங்க புதையல் என்று வருவது. தங்க புதையல் வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. என்ன ஆச்சரியம்டா, நாங்க இன்றைக்கு மன்னார்ல இருக்கிறோம், உலகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த நதி சேட்டலைட்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நதிக்குள்ள என்ன இருக்குது? 1000 யூப்ரட்டிஸ் என்று கூகுள் பண்ணி பாருங்க,
உடனே ஹதீஸ் வந்துரும். என்னப்பா யூப்ரட்டிஸ் நதி வத்த போகுதா? ஆச்சரியம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்தா ஒரு கார்பன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஏதாவது பூமிக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க, நேத்து போட்டு புதைச்சிங்க, இன்றைக்கு எடுத்து கொடுத்தா சொல்லுவாங்க இது எப்ப புதைச்சது, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சது. அந்த மாதிரி ஒரு எலும்பு கிடைக்கும். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய எலும்பு, 4000 வருஷம் பா, இல்ல இல்ல 8500 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெட் பாடி எடுக்கப்பட்டுச்சு ஃபிரௌன், எடுத்தப்பட்ட உடனே அந்த டெட் பாடியை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்ராக்சிமேட்லி 3000 இயர்ஸ் 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உண்டு. அந்த டெஸ்டிங்ல வழங்கும். ஆமா கரெக்ட் தான், சரிதான், 3000 வருஷம்னா கரெக்ட் தான். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ளவர் அவர் வெளியே வந்து அவர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார். குர்ஆனை பார்க்க. அதை பத்தி நான் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பொருளை போட்டு அது எத்தனை வருஷம் சொல்லலாம், எவ்வளவு நாள் சொல்லலாம். அந்த டெக்னாலஜி இன்றைக்கு இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நதியை பார்க்கணும். பார்த்தா விக்கிபீடியால போய் பாருங்க, 4.5 லட்சம் வருஷம் பழசு. இப்ப நான் சொல்ற நதி மாதிரி இல்ல. எதுக்கு நான் இது சொல்றேன்? அவன் சொல்றான் அது உண்மை. போய் ஒரு பக்கம் வைங்க, பண்டை காலத்து ஒரு அதுல தான் ஈராக்கே உருவாகுது. இந்த பக்கத்துல துருக்கியில தொடங்கி ஈராக்ல வந்து முடியும். இந்த நதி எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளோ? 2800 கிலோமீட்டர். நம்ம நாட்டில் காலியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஓடினாலும் 432 கணக்கு போடுங்க. நதி சைஸ் வந்து எட்டி பார்த்தா அந்த சைஸ் இல்ல. 2800. இங்க இருந்து சைனாக்கு போன பிளைட்ல 4000 கிலோமீட்டர், கத்தார் வரைக்கும் வைங்களேன். அவ்வளவு தூரமான நதி. இங்க மன்னார்ல தொடங்கி கத்தார் வரைக்கும் போனா சுமார் ஒரு 3000 வரும் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம். இலங்கையில் அங்கிருந்து இந்த தொங்கலுக்கு ஓடினாலே 500 வைங்க, 432 விடுங்க, ஒரு 500. எத்தனை மடங்கு பெருசு. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தண்ணி? அதுதான் ஈராக்குக்கு, சிரியாவுக்கு, துருக்கிக்கு தண்ணி சப்ளை. 3 கோடி பேர் அதுல இருந்து தண்ணி குடிக்கிறான். 2 கோடி 10 லட்சம் நாங்க இருக்கிற நாட்டில். அதுல தண்ணி குடிக்கிறது, குடி தண்ணியாக அந்த பக்கத்தில் எடுக்கிறது. நான் பேசுவது என்னமோ பக்கத்துல ஆற நினைச்சிடாதீங்க. பெருமானார் பேசினால் ஒரு விஷயத்தை அடையாளம் என்று சொன்னா அது நடக்குதா நடக்கலன்னு தெரியாம போகாது. ஒட்டுமொத்த மீடியாவும் பரபரப்பா சொல்லும் ஒரு காலத்துல. அந்த நேரம் நாம் வாழுவோமா நீங்க வாழுவீங்க தெரியாது. ஏப்பா யூப்ரட்டிஸ் வத்திட்டு தங்கமலை அடிச்சு கொள்றான் பாருங்க. மீடியால பாக்குற நேரம் ஒரு முஸ்லிம் சஜிதாவில் உழுதுருவா. இறைவா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இது அவருடைய சொந்த வார்த்தை இல்லை. இறைவா, அவர் சொன்ன மறுமை நடக்கும். அல்லாஹ் வருவான், அந்த சன்னிதானத்தில் நிற்பான், நாம் எல்லாம் தலை குனிந்து நிற்போம் என்பது உறுதியா? அல்லாஹ் கண்ணு கலங்கிரும். எதுக்கு அடையாளம் வழங்குது உங்களுக்கு? என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த நதி அவ்வளவு காலமா ஜீவ நதியா ஓடுறது. 2005 ஃபர்ஸ்ட் நதி இருந்ததை விட வத்துது. 2005 வத்த தொடங்கினா இப்ப நீங்க நினைப்பீங்க வத்தும் ஏறும் வத்தும். அப்படி இல்ல. 2005ஆம் ஆண்டு அது ஆச்சரியமா வத்துது. அங்கிருந்து நாசா போட்டோஸ் வருது. இப்ப போய் நான் சொல்ல கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அன்றைக்கு நதி சைஸ் சேட்டலைட் போட்டோல எப்படி, இப்ப நதி சைஸ் எப்படி. நான் சொல்லுவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இப்ப இந்த ஆண்டு தொடங்கிச்சே எவ்வளவு வத்துச்சு? வத்து கூடிச்சா கூடலையா? வத்திட்டே போதான். இந்த ஆண்டு ஒரு 8 மாசம் 60 அடி வத்திட்டு. 60 என்ன எத்தனை நினைக்கிறீங்க? நான் 5 வைங்களேன். என்ன மாதிரி 12, என்ன மாதிரி 12 எங்கன்னு பாருங்க. எங்க சைஸ் மேல போகும். இந்த 8 மாசத்துக்குள்ள 60 அடியாம். நான் ஆய்வாளர்கள் சொல்லுவதை ஹதீஸா சொல்ல கவனமா கேளுங்க. தப்பா புரிஞ்சு போய் சொல்லிடாதீங்க யூப்ரட்டிஸ் நதி வத்துற டேட்டா சொல்லிட்டாரு. நவுது பில்லாஹி மின்னா, ரப்பு தான் அறிவான். ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்து சொல்றாங்க 2040 காலியாயிரும். சுபஹானல்லாஹ். நான் சொல்லவில்லை 2040 அப்படி எடுத்து பேசுறாங்க. தப்பான கதையை சொல்லாதீங்க. மறைவான ஞானம் எங்களுக்கு இல்லை. சொல்லுவான் மழை பெய்யுமா இருக்குது. எதுக்கு கார்மேகத்தை வச்சு பார்த்து சொல்றான்.
அந்த அடிப்படையில் சில வேளை அவன் சொல்றது அந்த டைம்ல நடக்கலாம், டிலேயாவி நடக்கலாம். அவன் பார்க்கிறான் வத்திட்டே போகுது, வத்துற கிராஃப வச்சு சொல்றான், அடடா 2040 அப்ப காலியாகிற மாதிரி தெரியுது. இது முஸ்லிம் சொல்லவில்லை, அவர்கள் ஆய்வு சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடி இது நடப்பதை நீங்கள் கண்டால் உங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? நீங்க சரியா, நீங்க அண்டை வீட்டாரோட ஒழுங்கா நடக்கலன்னு வைங்க, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, அந்த மறுமை நடக்கும் என்று கன்ஃபார்ம் ஆயிருமா இல்லையா? வட்டி வங்கியில போய் கைய வச்சீங்களே, வராதுன்னு நினைக்கிறீங்களா? பெண்களே, வீட்டில் வீந்து கொண்டு கதை நாடகம் என்று பார்த்தீங்களே, அந்த கடையெல்லாம் ஹலாலா? அந்த நாடகம் மியூசிக் எல்லாமே ஹலாலா? முஸ்லிம் ஊர்கள் என்று அது சொல்ல இயலாத அளவுக்கு எல்லா வீடுகளிலும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும். பெருமானார் நான் இசை கருவிகளை உடைக்க வந்தேன் என்றார்களே, இது எல்லாம் மறுமையில விசாரித்தால் எப்படி இருக்கும்? அந்த நாள் வரும் என்று ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல. எப்ப இது நடக்குதா, இது நடந்தா நீ கிட்ட மெத வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க மன்னரை கிட்ட வந்துட்டீங்க. இத மாதிரி நீங்க நெருங்கி விட்டீர்கள் என்று வருகிறே, இதை நீங்கள் பார்க்கணும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரே அடியே சொல்ல மறுமை வரும் என்று. அப்படி பெருமானார் ஏன் பேசாம சொல்றாங்க? உன் தொழுகை பாலாடி, அதாவது பாழாக்க கூடாது. அல்லாஹ்வோட முனாகஷா முனாஜா, தக்பீரை கட்டினா இறைவன் உன்னை பார்க்கிறான் பேசுறான் என்ற உணர்வோட பேசுறீங்களா? 100 பிசினஸா? தொழுகையில 100 விஷயமா? இறைவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உன் பேரால் ஓதுறேன் இறைவா, உன் பேரால் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா உனக்கே எல்லா புகழும், எனக்கு என் வியாபாரத்தை தந்த, என் புள்ளக்குட்டியை தந்த இறைவன் சொன்னீங்களா? அர் ரஹ்மானிர் ரஹீம், நீ இரக்கம் இறைவா, உன் இரக்கம் என்னை புல்லடிக்க வைக்கிறது. இவ்வளவு இரக்கம் நீ இறைவா பேசினீர்களா? அல்ஹம்து சொல்லிட்டு மிஸ் ஆயிட்டு. மனுஷனுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், ஆனால் சுதாகரித்திரணும். இறைவன் முன்னாடி நிக்கிறோம் கையை கட்டி என்ற உணர்வு வரணும். நம்ம என்னமோ இப்படி கையை கட்டிட்டு தலையை சார்ந்து காமு குசாலா. முனாஃபிக்க பத்தி எல்லாம் சொல்றான், தொழுவான் சோம்பேறி மாதிரி நிப்பான், தொழுவான், தொழுகையை தூக்கி வீசுவான். இறைவன் எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நில்லண்டா, உனக்கு ஒரு மாதிரி யோசனை கொட்டாய் போன இல்லைன்னு சொல்லல, சைத்தான் குழப்புவான். நீங்க வீட்டில் இருப்பதை விட தக்பீர் கட்டினா நிறைய சிந்தனை வரும். என்ன சைத்தான் அல்லாஹ் சைத்தான் வருவான், குழப்புவான். நாம் சுதாகரித்துட்டு 40 ஆண்டுகள் தொழுதோமோ, இந்த தொழுகை வீசப்படுமா அங்கீகரிக்கப்படுமான்னு பயந்தமா? சலாம் கொடுத்து போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா நான் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ். கஅபத்துல்லாஹ்வை கெட்டு போட்டு இப்ராஹிம் நபி கெட்டிட்டோம், விஷயம் சரி சரியா அப்படி சொல்லல. ரப்பனா கெட்டி போட்டு தக்கபல் மின்னா, எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்கோ யா அல்லாஹ். உனக்காக ஆலயத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போட்டு மாளிகையை கெட்டி போட்டு தப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களிடம் ஏத்துக்கோ, நீ செவமெடுக்க கூடிய இறைவா, அத்தனை மறியக்கூடியவன். வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சிரு இறைவா. கேட்டோமா? 1000 தொழுகைகள் பிறவிடுறோம், கேட்டோமா பெரியவர்களே? அழுது அழுது கேட்டோமா? தாய்மார்களை கேட்கிறேன், நீங்கள் செய்கிற அத்தனையும் சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு கூப்பிட்டு திட்டன்னு நினைக்காதீங்க, வல்லாஹி உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். இவ்வளவு அணி திரண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களை கூட்டி வைத்து ஏசல்ல அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆனால் நம்மள்ட்ட உள்ள பிழைகளை திருத்தி நாம் நம்மளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன் பெரியவர்களே. வட்டிகளை போய் பிரச்சனைண்டா தங்க நகை முக்கியமா போச்சு, மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அது நமக்கு நினைவு வரல, அது நமக்கு மெட்டரே இல்லை. தங்கத்தை வித்தா வாங்கலாமா? பரவாயில்ல, போய் வெட்டுவோம், வைப்போம், திரும்ப மீட்டி எடுப்போம். வட்டி ஏன் அல்லாஹ் மன்னிப்பான். வட்டி நாங்க வேணுமெண்டா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான நாள். அதாவது வஜா ரப்புக, உமது ரப்பு வருவான். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒருவர் பெரிய பிரமுகர் வர்ற நேரம் அணிவகுத்து நிற்கிறாங்களே, அதையெல்லாம் தாண்டி மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்காக வருவானே,
யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் ஆன்மாவே என் ஆன்மாவே நான் தப்பணுமே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி. அந்த நேரத்தில் வாப்பா கொண்ட அம்மா ஓடுவான். சொல்லி கொடுத்துருவாரு, படம் பார்த்தனே பாப்பா சொல்லி கொடுப்பாரு. பாப்பா ஓடுவார் மகனை கண்டா. இவ்வளவு உறவா நிக்கிற நீங்க, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு வர்றான், உரை ஓட்டும் இறை விட்டு சொல்லி கொடுத்தா தப்பணுமே. ஒரு கல்லனை போலீஸ் பிடிக்கிற நேரம் எப்படி ஓடி ஒளிஞ்சு தாப்புக்கு மேல ஏறி தப்ப பார்ப்பான ஓடுவான். ஹுசூ ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள் விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லு, தூக்கி வீசுங்க நரகத்துக்கு. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது நடக்கும் என்று நினைத்தால் இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை நோக்கி நான் பேசுறேன். நீங்கள் பட்டம் வாங்கி வந்திருக்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு மிம்பர்ல உங்களுடைய பணிகளை செய்தீர்களா? எனக்கு ஒரு தடவை ஒருவர் சொன்னார், மிம்பருக்கு வரணுமா இருந்தா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாராம். ஜும்மாவுக்கு உங்க பகுதியில் இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி. எவ்வளவு தருவீங்க? அட பாவிகளா, உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஈமானை தந்தான், ஹிதாயத்தை தந்தான். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நின்று கெஞ்சினாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், மத்தைய பாக்குறேன் சொல்லுங்களே சாச்சாண்டாங்க. அவர் ஏலான்ட்டார். இன்னைக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், அபூ தாலிப் உங்களுக்கு பொடிகார்ட் மாதிரி நிக்கலாம். இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த வலா கின்னல்லாஹ் யஹ்தி மய்யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவருக்கு எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும் என்றான். சுப்ஹானல்லாஹ், எங்களை இந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்தானே, இது போதாதா? இது போதாதா? இதுக்கு நம்ம ஊதியம் கேட்கிறோமா? ஜும்மால எங்களுக்கு தாங்க, அப்பதான் நாங்க பேசுவோம்டா. சுப்ஹானல்லாஹ், உலமாக்களே, இந்த ஊரில் பெரிய அளவு உலமாக்கள் இருக்கிறாங்க. மன்னார் என்றாலே உலமாக்கள் இருக்கக்கூடிய, மௌலவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு குழி. அவ்வளவு இங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி. அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்க மாட்டான்றீங்களா? இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஏன் நான் இதை இப்படி பேசுறேன் தெரியுமா? இந்த முசலி பாடசாலைக்கு போனேன். போய் அந்த பிள்ளைகளோட 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்து. இப்ப அந்த பிள்ளைகள் நாங்க போற நேரம் பின்னாடி வந்து சலாம் சொல்லி, பின்னாடி வந்து எத்தனை மணிக்கு பேசுவீங்க, முசலில ஸ்கூலுக்கு வந்தீங்களே அப்படின்னு பேசுறார்களே. அந்த நேரமே என் இதயம் கலங்குது, கண் கலங்குது. அந்த பிள்ளைகள் இந்த திடலுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் கூட்டி வந்தீர்களோ இல்லையோ, அந்த பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அழைப்பு விடுத்தது? பிரச்சாரத்தை கொண்டு போய் நாங்கள் முடக்கி விட்டால் நான் அவங்க எப்படி படிக்கணும் என்று தான் பேசினேன், எப்படி படிக்கணும் என்பதை பேசினேன். அவர்கள் இந்த திடலுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு குறை சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளைகள் இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கடா, நாங்க பயான் கேட்கணும் என்று வந்தா அவர்கள் தப்பு இல்லை, நாம் வழி நடத்தவில்லை. பெரியவர்களை, தாய்மார்களே, நாம் வழி நடத்தவில்லை. அதனால தான் கேடு கட்டு போறாங்களே, அவங்க மேல கை நீட்டாதீங்க. அந்த சின்ன சிறுசுகள், பிஞ்சுகள், அவர்களை ஒழுங்கா உருவாக்கி எடுத்தால் இந்த ஊரிலே நாளைய தலைவர்கள், அவர்கள் சத்தியத்தை புரட்சி செய்வார்கள். இளைஞர்கள் வந்து கை நின்று கேட்டா, வேப்பக்குள்ள நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் போன இஜ்துமா இளைஞர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இளைஞர்கள் வந்து நின்றால் அந்த ஊருக்கே அப்படி நிற்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட இளைஞர்கள் வந்தால் பெரும் வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்றேன், மறுமை நாள் என்பது அவ்வளவு சாதாரணமற்ற இல்லை. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நான் உட்பட எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு பெட்ரோல் அடிச்சிங்க, கியூஆர் கிடைச்சிச்சா? அதெல்லாம் வராது. எது வரும்? புள்ள தந்தனே வளர்த்தீங்களா, தப்பு பண்றதை பார்த்தீங்களா, சொல்லி கொடுத்த பிறகு செஞ்சா பரவாயில்ல, சொல்லி கொடுத்தீங்களா, பள்ளிக்கு கூட்டி போனீங்களா, என்ன பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு மௌலவி எனக்கு சொன்னார், ஊர்ல பள்ளிவாசல்ல சுபவுக்கு ஆளே இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு மௌலவி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுபகு நேரத்தில் ஒரு கிளாஸ் வச்சார். சின்ன பிள்ளைகள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வகுப்பு, ஹிஃபுல் வகுப்பு வாங்க, குர்ஆனை படிச்சு தர்றேன். ஏன் தெரியுமா? புள்ளைய சும்மா விட மாட்டாங்களே, இருக்குல்ல, வாப்பமார்கள் வரணும், புள்ளைய கூட்டிட்டு வந்தா சுப தொழுவாங்களே, அப்படி பிளான் பண்ணி சுபவுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஃபுராத் நதி வத்துவதை உலகத்தில் எவனாவது சொன்னானா?
பெருமானார் சொன்னார்கள், லா தக்கூமு ஸா, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதியை கொஞ்சம் போய் யூப்ரட்டிஸ் நதியை போய் பாருங்க, அதுல காஞ்சி 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 3 கோடி மக்கள் அதுக்கு அவ்வளவு காலமாக இருந்தார்கள். பண்டை காலத்து வரலாறு உள்ளது, தேஞ்சு போகுது. இதுக்குள்ள எப்ப தங்கம் வரும்? பெருமானார் சொன்னாங்க, அந்த தங்க புதையல் வெளியே வந்தா யாரும் போகாதீங்க. என்ன சொன்னாங்க? 100 பேர் போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவாங்க. முஸ்லிம்களே, அப்படி கேள்விப்பட்டப்ப எடுத்துறாதீங்க. மர்மை அடையாளத்தை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கல்ப பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இறக்கும். முஸ்லிம்களே, தங்கம் கிடைச்சிட்டா ஓடி போய் கவுங்கன்னு சொல்லல, 99 சாகுவான். அப்ப நான் நினைக்கிற மீடியால போகும், பாத்தியா ஓர் நடக்குது, செத்து செத்து உழுவான். உலகத்திலே ஆகப்பெரிய தங்கம் நினைக்கிறேன். ஏண்ட துருக்கியில நியூஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் ஃபேக் எல்லாம் பார்க்கல. ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு நியூஸை நான் நினைக்கிறேன் ஸ்டேட் மீடியா போட்டாங்களோ ஞாபகம் இல்லை. இந்த அண்மை இந்த 2 கிழமைக்குள்ள நான் தேடியும் பார்க்கல. அது பிறகு எனக்கு நேரம் கிடைக்கல. 6 பில்லியனுக்கு தங்கம் கிடைச்சிருக்கு துருக்கியில். ஃபுராத் நதியில் இல்லை, அது எங்க கிடைச்சுன்னா விலாவரியா பார்க்கல, சும்மா தச்சையெல்லாம் வந்தது. 6 பில்லியனுக்கு தங்கம் அந்த பக்கத்துல தான் ஃபுராத் ஓடுது. எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடந்ததை நீங்கள் கண்ணால் என்ன செய்வீர்கள்? அப்பதான் பாவம் கேட்பீங்களா? எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து விட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் அடிப்படையாக சொல்றேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் காணாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. அவையெல்லாம் நாம் பார்த்து சரி பார்த்து அந்த விஷயங்களை பார்த்து நாம் நம்மளை சுதாகரித்துக் கொள்ளணும். ஆமா, அல்லாஹ்வை சந்திக்க போறோம். இந்த ஜேர்னி எங்க மட்டும் போறோம்? லாஸ்ட் அல்லாஹ்வோட விருந்தெடுக்க போறோம். எங்களை படைப்பாளனை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பகல் சாப்பிட்டீங்களே, அவங்களுக்கு தந்த ரிஸ்க். நேத்து நைட் தூங்கினீங்களே, அவங்களுக்கு தந்த தூக்கம். ஒரு புள்ள உம்மாவை எப்படி சுத்தி சுத்தி வருமோ, உம்மா இல்லைண்டா எப்படி தேம்பி தேம்பி அழுமோ, ஒரு மூமினை அல்லாஹ்வை நேசித்தால், இறைவா நான் எப்ப உன்னை பார்க்கிறது, உன் பக்கத்தில் நான் எப்ப வாழ்றது, எப்ப இறைவா இருக்கிறது. ஃபிரௌன் மனைவி சொன்னார், நியாஸ் மௌலவி, நியாஸ் சித்திக் சிராஜ் என்ன சொன்னார்? நியாஸ் சிராஜ் என்ன சொன்னாரு? அதாவது ஃபிரௌன் மனைவி அவ்வளவுத்தையும் அனுபவிச்சா. ஃபிரௌன் கக்கினா படிக்க வந்துடும். இந்த பக்கம் காத்தடிக்கணுமா, அந்த பக்கம் காத்தடிக்கணுமா? அந்த அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்கிறா, மூசா அலைஹிஸ்ஸலாம், வளர்ப்பு மகன் அம்மா. அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற நேரம், என் மகன் எனக்கு தெரியாதா? நான் கை குழந்தை எடுத்து வளர்த்த மகனை தெரியாதா? ஃபிரௌன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கத்துல வச்சு சொல்றான், என் மாப்பிள்ளை என்ன ரப்பு, ஆனா ரப்புக்கும் ஆளான்றான் ஃபிரௌன். இவன் ரப்பா வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி, எவனும் சொல்லாத வார்த்தை. இந்த 6 ஓடுது நைல் எனக்கு அடியால ஏண்டன்ட்டான். எப்படி? வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு அடியால 6 ஓடுதுன்றான். அவனுக்கு அடியால ஓடுதான். அப்படி ஒரு பெருமை பிடிச்சவன். அவன் யாரையாவது கண்டு அவனுக்கு எதிராக பேசினா கொன்றுவான். இந்த அம்மா வெளியே இறங்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறான், இது காலத்து ரப்பி பினலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்ன, இறைவா எனக்கு ஒரு வீடு கட்டு. நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? இந்த தங்கம் புடி, இதா புடி. நான் ராணியா, பட்டணத்து ராணியா? என் பேச்சை கேட்டுதான் மூசாவை வளர்த்தியா நீ? அவ்வளோ என் பேச்சுக்கு அடிமையா? அவ்வளோ இறக்கும். புள்ள கையில கிடைச்ச உடனே நைல் நதியில புள்ள கிடைச்ச உடனே அந்த அம்மா சொன்னா, குர்ரத்தாய் நில்லி ஏப்பா கண் குளிச்சு இருக்குது, புள்ள பியூட்டி நல்லா இருக்குது, கல்பு பறிப்போச்சுப்பான்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்து, உனக்கும் தான்ப்பா, எனக்கு மட்டும் உனக்கு. அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க ஃபிரௌன். ஆமா ஆமா எனக்கு தான். மனைவி சொன்னா அப்படிப்பட்ட ஆள் போல அவன். எல்லாத்தையும் கொண்டு போட்டவன் வைஃப் சொல்ற அல்ல அப்படி எடுத்து காட்டுறான். எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சி, நாங்க மயங்கிட்டோம். ஆமா ஆமா சரிதான், வளர்த்துருவோம். நோ அப்ஜெக்ஷன். ஒப்ஜெக்ஷனை இல்லாம வளர்ந்த புள்ள என்ன பண்றாங்க? அந்த அம்மா டிசைட் பண்றாங்க, இந்த புடி எல்லாம் புடி, ட்ரெஸ் புடி. நாளைக்கு நான் பிச்சைக்காரு ரோட்ல இறங்கினா, இன்றைக்கு ராணி என்று எனக்கு படிக்கத்து கொண்டு வந்தவன் நாளைக்கு அடிப்பான், நீனே ஏவி விடுவ. என்ன நீ ரப்பில நான் சொல்ல போறேன். அந்த அம்மா என்ன துவா கேட்டாங்க? இது காலத் ரப்பி பினலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்ன, யாரெல்லாம் நீ கெட்டு ஒரு வீடு, இந்த வீடை விட்டுட்டேன், இந்த அரண்மனையை விட்டுட்டேன், நாகைய நீ வச்சுக்கோப்பா. உடுத்த உடுப்போட வெளியிறங்க போறேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? சொர்க்கத்தில் வீடு இல்ல, இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, உனக்கிட்ட வேணும் இறைவா, எனக்கு உன் பக்கத்தில் வேணும் இறைவா. நான் ரெடி,
நான் விடுறேன். வனஜினி மின் ஃபிரௌன், இறைவா ஃபிரௌன் எனக்கு அடிப்பான், என்ன கொல்லுவான், நான் வெளியே இறங்கினா நான் கொல்லுவான், இறைவா நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு தெரியும் அவன் அநியாயம் பண்ணுவான். நான் கேட்கிறேன் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்க்கு பக்கத்தில் வீடு இதுதான். நம்ம கல்பு அல்லாஹ்வை நேசித்தால் இறைவா பார்க்கணும், இறைவா நீ பேசுவியா, சலாம் சொல்லுவி, இறைவா உன்னோட பேசணும், இறைவா நீ என்னை பார்க்கணும், இறைவா துடிப்பா. ஒரு உம்மா இல்லாத ஒரு புள்ளைய பாருங்க, உம்மா இல்ல போட்டுட்டு போயிட்டாங்க, அந்த புள்ளைக்கு உம்மா அவன் குப்பையில போட்டு போனான்னு சொன்னா கூட அந்த பையன் தேடுவான் உம்மா. எங்க தெரிஞ்சிட்டா எங்க உம்மா, நான் இவங்க எங்க உம்மா இல்ல வளர்ப்பு, எங்க உம்மா வேறண்டா தேடுவான், உம்மா கிடைக்குமான்னு கேட்பான், அவன் கண்ணு தேடும். ஒரு மூமினுக்கு கல்பு தேடும். சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் சில வேளை நாம் உயிரோடு இருக்கிற நேரம் ஃபுராத்து வத்திச்சு என்ற மெசேஜ் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த செய்தி என்ன? அடுத்த செய்தி இது நீங்க சஹீஹ் முஸ்லிம் திறந்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஹதீஸ் புகாரியில முத்தவாத்திரான செய்தி. அதாவது நபிகள், இது உறுதி, எல்லா மௌலவியும் இதை படிச்சு தான் வரணும். இது எல்கேஜி மெட்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நான் இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு துண்டு தான் வேணும், நான் பூரண ஹதீஸை சொல்றேன், அந்த ஹதீஸே அற்புதம் என்பதனால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் அறிவிக்கிறாங்க, நாங்கெல்லாம் அப்படி பள்ளிவாசல் இருந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் இருக்கிற நேரம் ரசூல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வந்தார், பின்னாடி கலவால வர்றாரு, அவரை திரும்பி திரும்பி பார்க்கிறோம், புடரிகளை தாண்டிட்டு போய் பெருமானார் முன்னாடி, அந்த பின்னாடி உள்ள ஒரு ஆள் ஃபுல் கிரவுட்ல முன்னுக்கு வரணும் வைங்க, இந்த பெண்கள் சபையில் இடம் இல்லை, அந்த பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் முன்னாடி வரணும்னா பிடரிகள் அப்படியே இது பண்ணிட்டு தான் வரணும், அப்படி வந்தாலும் முன்னாடி வரலாம். பார்க்கிறாங்க, ஊருக்கு புதுசு, இவர் யாருப்பா, இவர் பிரயாணியா, வெள்ளையும் சொல்லுமே இப்படி இருக்கிறாரு, முகத்துல தெரியல, இவர் பிரயாணம் இதே வழங்கல்ல, கருப்பு கொண்ட அடர்த்தியான முடி, நல்ல சீவி இருக்கிறார், வெள்ளையை உடுத்து வர்றார். எல்லாரும் திரும்ப திரும்ப உங்க ஊர்ல புதுசா ஒரு ஆள் வந்து பள்ளிவாசல்ல பேசிமாம இருக்கிறாரு, அவர்கிட்ட உடனே போனா நீங்க பாப்பீங்க, யாருப்பா இவரு, புதுசா கல்யாணம் முடிச்சு வந்துட்டாரோ, இவர் யாருன்னு பாப்பீங்களே, எல்லாரும் திரும்ப திரும்பி பார்க்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருண்டா, நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லை என்பதனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முட்டோட முட்டை சேர்க்கிறார், சேர்த்து அவருடைய ரெண்டு கைகளையும் அவர் தொடையில வைக்கிறார், சில ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வைக்கிறார். வச்சவர் என்ன பண்றாருண்டா, கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மல் இஸ்லாம், அக்பிரனி, எனக்கு அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. மல் இஸ்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, புனியல் இஸ்லாம், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்குது, அந்த 5 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்டுட்டு இருந்தவர் என்ன பண்றாரு தெரியுமா, சதக்த, கரெக்ட். என்னப்பா, ஒரு ஆள் கேள்வி கேட்க வர்றாரு, கேள்விக்கு பதில கொடுத்தா சதக்ட்ன்றாரு. இப்ப டீச்சர் மாணவர் இருப்பாங்க, டீச்சர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, மாணவர்கிட்ட எப்படி கேட்பாரு, தெரியுமா தெரியாதுன்னு பார்க்க கேட்பாரு. டீச்சர் கேள்வியை கேட்டா கரெக்ட்னுவாங்க, மாணவன் கேள்வியை கேட்டா கரெக்ட் சொல்லலாது. மாணவன் எதுக்கு கேட்கிறார் தெரியுமா, தெரியல சார், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. வந்தவர் டீச்சரா மாணவனா? பெருமானத்தை கொஸ்டினை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ண உடனே சதக்த, கரெக்டா சொல்லிட்டீங்க. மல்லீமான், அடுத்த கொஸ்டின், ஈமான் என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபிஹி வ ருசுலிஹி சொல்லிட்டு போறாங்க. சதக்த, கரெக்டா, கரெக்டா சொல்லிட்டீங்கன்றார். அடுத்த கொஸ்டின், மல் இஹ்சான், இஹ்சான் என்ன? அடுத்த கொஸ்டினுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இஹ்சான் அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்னு பார்த்துட்டு தொழுகிறோமே, வணக்க வழிபாடுல ஈடுபடுறோமே, அதான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, சபை அதிர்ந்து போகுது. அந்த கேள்வியை வந்தவரையும் பார்த்து, அந்த கேள்விக்கு பெருமானார் கொடுத்த பதிலையும் பார்த்து அசந்து போறாங்க. என்ன கேட்டார்? மதஸா, எப்ப மறுமை வரும்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 2022 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரும்டாரா? இன்னைக்கு நாள், இந்த நாள் வருமா? இல்ல, பெருமானார் சொன்னார்கள், டேட் தெரியாது. எப்படி சொன்னாங்க தெரியுமா?
சொன்ன விதம் தான் அவ்வளவு பேரை ஆச்சரியப்படுத்திட்டு. பெருமானார் அவருடைய பேரை சொல்லல, ஆனா அவர் தெரியும் என்பதுக்கான ஒரு க்ளூ கொடுத்தாங்க. இப்ப என்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறாரு, அவர் எனக்கு தெரியும் என்பதை நாங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு நீங்க புரிவீங்க. பெருமானார் சொன்னார், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறார்களோ, ஷாயில் மசூல், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறாரோ, கேட்கிறவர் கேட்கப்படுற என்னை விட கொஞ்சம் தெரிந்தவரே. என்ன கேள்வி கேட்கிறவர் முன்னாடி இருக்கிறார், ஊருக்கு புதுசு, பிரயாண கலைப்பும் தெரியலங்க, பிரயாணி ஆண்டு மேல தெரியுது இல்ல, அவர் உட்கார்ந்து கேட்கிறாரு. பெருமானார் என்ன சொல்றாங்க, என்கிட்ட கேட்கிறீங்களா, கேட்கிற உங்களுக்கு தெரியும் தானே என்னைய விட. சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கு, என்னப்பா புதிய நபி வந்துட்டாரோ ஊருக்கு, ரசூலுல்லாவுக்கு விட அவருக்கு தெரியுமா? யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த செய்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதே ஒரு ஆச்சரியம், அந்த செய்தியில நான் இப்ப வர பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பண்றாங்க, அலாமாத்துகள், சில அடையாளம் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற சில அடையாளங்களை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அந்த ஹதீஸுக்கு வந்து சொல்றது ஹதீஸ் ஜிப்ரீல். ஏன் ஆச்சரியமான ஹதீஸ்ண்டா, கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த போனாரு கொஞ்சம் கூட்டி வாங்கப்பா, போனாரு பள்ளியில, அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் இல்ல, பள்ளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பல சைடுல இந்த ஹதீஸ் வருவது. போய் தேடி பார்க்கறாங்க. இப்ப வந்தாரு, எங்கப்பான்னு தேடுறாங்க. இப்ப உங்க ஊர்ல நான் வந்து வெளியே போனா எனக்கு ரோட் தெரியாது, என்னை அப்படி பிடிச்சிருவீங்க நீங்க. ஏன்டா உங்களுக்கு சந்து புந்தெல்லாம் தெரியும், எங்கால போனா எப்படி போவாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. இப்ப ஊருக்கு வந்தவரை வெளியே போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போங்க. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. அவர் காணல, யார சொல்லலாம். பெருமானார் சிரித்தார்கள். இன்னும் ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் பா, அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வச்சான், நீங்க எல்லாம் பாத்தீங்களா மனித தோற்றத்துல. இப்ப அந்த ஹதீஸ்ல ஒரு துண்டை நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அடையாளம் சொல்லட்டுமா, இதை நீங்கள் கண்டால் மறுமை நாள் வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எதை கண்டா, அதுல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், காலில் செருப்பு போட வக்கில்லாது, செருப்பு அணியாதே. உங்க ஊர்ல கார்ல செருப்பு போடுறவர் யாரு, கொஞ்ச நெஞ்ச உள்ளவர், ரொம்பவே இல்லண்டா செருப்பு போட வக்கில்ல சொல்லுவோமா, காலில் செருப்பு அணிய வக்கில்லாதவர். கருப்பு ஒட்டகம், ஒட்டகத்தில் பல வகை ஒட்டகம் இருக்குது. சோப்பு ஒட்டகம் வச்சுதான் வைங்க, பெண்ணா பெரிய கோடீஸ்வரன். சோப்பு உள்ளவன் பெரிய ஆள், கருப்பு உள்ள என்ன சோப்பு கம்மி. கருப்பு என்பது எல்லாத்தையும் மலிஞ்சிருக்கும். கருப்பு ஒட்டகத்தை வச்சு, அரபிட்டு ஒரு ஒட்டகம் இருக்கும், அதுக்கான பணக்காரன் இல்ல, கருப்பு ஒட்டகத்தை வச்சு பிச்சைக்காரன் மாதிரி ரொம்ப ஏழைகள் என்ன பண்ணுவாங்களாம், உயரமான கட்டிடம் கட்டுவாங்க என்றா, அப்படி வரல ஹதீஸ்ல, போட்டி போடுவார்கள். அது வரைக்கும் லாத்தக்கும் முசா, மறுமை நாள் எப்ப வராது நீங்க பாப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பாப்பீங்க, காலில் செருப்பு போடாதால் முன்னுமே வழி இல்லை, அவன் கருப்பு ஒட்டகம் மேய்க்கிறவங்க, ஒன்றுக்கும் வக்கில்லாதவர்கள், உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போட்டு கட்டிடம் கட்டும் வரைக்கும். எங்க ஜஸீரத்துல் அரபுல மறுமை நாள் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு தெரியுமா, உலகத்தில் உயரமான கட்டிடம் எங்க இருக்குது, எங்க உயரமான கட்டிடம் உலகத்தில் துபாயில். துபாயுடைய கட்டிடம் 860 மீட்டர், புர்ஜ் கலீஃபா. உலகத்தில் அமெரிக்காவுக்கு இல்லை இந்த கட்டிடம், ரஷ்யாவுக்கு இல்லை இந்த கட்டிடம், சைனாக்கு இல்லை இந்த கட்டிடம். உலகத்திலே உயரமான கட்டிடம் யாரு, துபாயில புர்ஜ் கலீஃபா 860 மீட்டர் கிலோ, அதாவது 860 மீட்டர் உயரம். இதுதான் வேர்ல்டிலே நம்பர் 1. இப்ப சவுதி என்ன பண்ணான் தெரியுமா, அம்மாடி நீங்க உலகத்தில் பெருசா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க போட்டி போடுவீங்க. நீங்க யாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒண்ணுக்கு வக்கில்லாதவங்க, கட்டிடம் கட்டத்துல நீங்க போட்டி போட்ட யுகம் வந்தா நீங்க கண்ட அவங்கள மறுமை வரும்னு நினைச்சிருங்க. அவங்க நெருங்கிட்டு எதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பட்டினியா நின்று வயிற்றுல கல்ல கட்டிட்டு உலகத்துக்கே ஹைலைட்டா தெரியும். நான் சொன்னேன், வீட்டுல கேஸ் வெடிக்கிறதெல்லாம் மறுமை அடையாளம் இல்ல,
உலகத்திலே எதுப்பா பெரிய பில்டிங்? சவுதி வந்துட்டா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மேய்க்கிறவன் ஃபுட்டேஜ் வாங்க, ஒரு ஆள் எடுத்து அவன் வாப்பா யாருன்னு பார்த்தா எல்லாம் ஏடையும் புள்ளில் கெட்டவங்களா யாரு? ஆடு மேய்ச்ச ஆட்கள் மகமார்கள் தான் புடிச்சு இந்த மாதிரி கட்டிட்டு போறான். சவுதி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜித்தா டவர். நீங்க துபாய் வந்து 860 வானத்தில் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இது வானத்தில் கிலோமீட்டர் என்று சொன்னா நம்ம இப்படி போன கிலோமீட்டர் கட்டலாம். வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுது சவுதி. பேர் என்ன? ஜித்தா டவர். சவுதி ஒரு பேர் வச்சு துபாய். நீ போ. ஃபைட் அமெரிக்காவுக்கு இல்ல, ஃபைட் சைனாக்கு இல்ல, ஃபைட் இந்தியாவுக்கு இல்ல. துபாயா நானா ஜசீரத்துல் அரபுல தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க 2 பேர் கட்டுவார்கள் போட்டி புன்யான் கட்டிடம் கட்டுவாங்க. உங்களுக்கு 860 மீட்டர் என்னென்ன விளங்கணும்ன்றதுக்கு சொல்றேன். இந்த லோட்டஸ் டவர் திறந்தா பாருங்க. ஸ்ரீலங்காவில் WTC நீங்க கண்டிருப்பீங்க. வேர்ல்ட் ஃபேஸுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடம் இவ்வளவு காலமா கண்டிருப்பீங்க. அதான் ஸ்ரீலங்காவிலே உயரமான கட்டிடம். எவ்வளவு தெரியுமா? 150 மீட்டர். இத மாதிரி எத்தனை மடங்கு கணக்கு போடுங்க. நாங்க ஏதோ பெரிய பில்டிங் பாக்குறோமோ 150 வரும், 148. இப்ப போட்ட லோட்டஸ் டவர் நெலுங்குள்ள பாத்திருப்பீங்க. லோட்டஸ் டவர் 350. அது பெரிய பில்டிங்கா சொல்லல, அது வெறும் டவர் சும்மா மேலே ஏற்றி வச்சிருக்காங்க. அது 350. நான் சொல்றது அதாவது துபாய் என்ன வெறும் 35 லட்சம் மக்கள் உள்ள இடம், பாலைவனம். அவங்க என்ன வியாபாரம் தெரியுமா? நீங்க மன்னார்ல ஒவ்வொன்று செய்வீங்க. அவங்க 1970 80 முத்து எடுத்துட்டு வந்து முத்து குளிப்பாங்க, முத்து எடுத்துட்டு வந்து சந்தையில் விற்பாங்க. இன்றைக்கு போட்டோ போட்டு துபாய் பாரு அப்படின்னு இருக்குது. ஒண்ணுமே இல்ல. அந்த துபாய் தான் உலகத்தில் எல்லா நாடும் வர்றான். எதுக்கு பார்க்க வர்றான்? உலகத்தில் உயரமான கட்டிடம் வேணுமா பாரு, பெரிய மால் வேணுமா பாரு, டென்னிஸ் வேணுமா கடலுக்கு அடியில பாரு, கடலுக்கு அடியில டென்னிஸ் கோர்ட் வேணுமா பாரு, கடலுக்கு அடியில பாலம் வேணுமா பாரு. துபாய்க்கு போனீங்கன்னா அவ்வளவு அதிசயம். கட்டிட கலையில அந்த கட்டிட கலை அமெரிக்காவில் இல்லை, எங்கே ஐரோப்பாவில் இல்லை. துபாய் மின்னது. பெருமானார் சொன்னார்கள், காலில் செருப்பு. நீங்க பார்க்கலையா? இது எந்த கண்ணாடியில் நீங்க பார்க்கணும்? கடந்து போறீங்க. 1970 எடுங்க துபாய. அந்த மெப்பை பார்த்தா நீங்க பாப்பீங்க. மேல இருந்து எடுத்த போட்டோ இருக்குது துபாயில. இந்த மன்னார் ரவுண்ட் போட் மாதிரி ஒரு ரவுண்ட் போட், அங்கால பாலைவனம், இங்கால பாலைவனம். ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு போட்டோ பார்த்தேன். எப்படி சந்தை தெரியுமா? சின்ன பெட்டி கடை மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு அரபி இப்படி நிக்கிறான். இன்றைக்கு துபாய் யாரு தெரியுமா? நான் சொல்லுவதெல்லாம் ஒரு 600 வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல, 1970 பிறந்தவங்க இருக்கிறீங்களா? இப்ப போட்டோ பாருங்க கூகுள்ல. 70 என்ன துபாய், 80 என்ன துபாய், 2022 என்ன துபாய். பெருமானார் சொன்னார்கள், அது கெட்டினவெல்லாம் யாருண்டா? அவன் வாப்பா பாத்தீங்கன்னா பாப்பாவே சரி. பாப்பாட காலையில் 70 என்னன்னு கேட்கிறேன். 1970 நான் 870 பேசல, 1970. இப்ப உங்க அல்லிராணி 1790. அல்லிராணிய கட்டினது அந்த கட்டினோடு வச்சு கூட்டி போய் காட்டினாங்க சிலாத்துறையில. அது 1700. நாம் பேசுவது 1970. எட்டி பார்த்தா தெரியுமே. இந்த காலம் அவங்க வாப்பா மார்கள் செருப்பு இல்லாம நின்றவங்க. துபாய் பச்சை பிச்சைக்கார நாடு. நீங்க சவுதியோட கூட வரமாட்டோம். இந்த ஒயில கண்டுபிடிச்சு சவுதி கொஞ்சம் ஏறினா, சவுதி ஃபேமிலி 1932 அதுல இருந்து 38 70 ஏறாங்க. அதை விட்டு ஒரு பக்கம். துபாய் இப்படி வந்தா இன்றைக்கு அப்படி பேர் கடலுக்கடியில் பார்க்கணுமா? கடலுக்கடியில் ஹோட்டல் பா எங்கப்பா? துபாயிலையா? என்ன துபாய்? சுபஹானல்லாஹ். சவுதி என்ன பண்ணா தெரியுமா? கேட்டுட்டீங்களா? 2025 முடிக்கலாம். சவுதி ஜித்தா டவர் 1008 மீட்டர் வானிலை ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். சவுதி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுறான். இத பார்த்துட்டு இருந்து துபாய் கட்டிட்டியா? என்ன ஜித்தா டவர்? இதா பாரு, இப்ப நான் கட்டுறேன் 2400 மீட்டர். இது இன்னும் கட்டி முடியல. 2025 துபாய் பார்க்கறான். கட்டிட்டியா? 2 கிலோமீட்டர் மேல
400 ஒன்ன மாதிரி டபுள் விழுங்கு சாப்பிடுவேன். 2026 2025 அவன் போட்டிருக்கான் எஸ்டிமேட், நான் தான் 1. 2025 அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஏண்டா இதை புருஜ் கலிஃபாவை கட்டினா 6 வருஷத்துல புருஜ் கலிஃபா. நம்ம ஒரு ஊட கட்டுறோம் ஒரு வருஷமா. சாதாரண ஊட கூரை போடுறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் போகுது. 6 வருஷத்துல பிரம்மாண்டமான கண்ணாடி வேணுமா அது வேணுமா எல்லாம் போட்டு கட்டுறான். இப்ப இவனுக்கு அவனுக்கு என்ன போட்டி தெரியுமா? நீ உண்டா நான் 2 போ. சைனாவும் எவன் பக்கத்திலே இல்ல, எல்லாம் 500 மீட்டர் 600 மீட்டர்ல இருக்கிறாங்க. மற்ற நாடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா பண்ணாதீங்க, கூகுளுக்கு போய் டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு அடிங்க, அவ்வளவுதான் பட்டியல் வந்துடும். எவங்களுக்கு காலில் செருப்பு இல்லையோ, எவங்க ஆடு மாடு மேய்ச்சாங்களோ, இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தான் உலகத்தில் கட்டிடக்கலையில இன்னைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க? சும்மா கட்டினமா உயரமான கட்டினம். ஏப்பா கட்டிடம் இப்படியும் கட்டலாம்ப்பா. ரசூலுல்லாஹ் காலத்துல கற்பனையே பண்ணல. மேல இப்படி கட்டுவான், சந்திர மண்டலத்தை மாதிரி மேல கட்டிடுவாங்களா? ஹதீஸ் எப்படி வருவது தெரியுமா? மேல மேல உயரமான கட்டிடம் கட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அரபுகளை பார்த்து சொல்றாங்க. அரபுகள் எப்படி இருந்த காலம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்குது? அரபு நாட்டில் ஒண்ணு இல்லை. அவங்க போய் அந்த சஹாபாக்கள் ஏத்துக்கொண்டாங்க, வரும் அது வரும் கன்ஃபார்மா நம்பினாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களே, இது உங்களுக்கு போதாதா? பெருமானார் காலத்தில் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு மண்ணு பண குவியும் என்றாங்க பெருமானார். பார்க்கிறோமே இன்றைக்கு பாலைவனம் சோலைவனம் மாறி மக்கள் போகிறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அடுத்த போட்டி இவன் ஜித்தாண்டு பேர் வச்சனா அவன் துபாய்னு வைக்கிறான், அடுத்தது கத்தார் வருவான்னு நினைக்கிறேன். போட்டிக்கு போட்டி. சவுதி புதுசா ஒரு கட்டிடம் கட்டுது. என்ன கட்டிடம் தெரியுமா? நியோன் சிட்டி. கொழும்புல இருந்து புத்தளத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டருக்கு அடிக்கிறான். கொழும்புல இருந்து புத்தளத்தையும் தாண்டி இந்த வில்பத்துக்குள்ள வர்ற மாதிரி எலுவாங்குள்ள வரும் போல அவ்வளவு பெரிய பார்டர்ல ஷாப்பிங் மால். என்னடா நாமெல்லாம் ஒரு பர்ச்சேஸ்ல 1 ஏக்கர்ல கட்டவே கஷ்டமா இருக்குது. 140 கிலோமீட்டர் கட்டுறியா? நீ கட்டினா நான் கட்டுவோம்பா. பெருமானார் சொன்னார்களே, போட்டி போடுவார்கள் என்று. மக்களே, நீங்கள் இதை பார்க்கவில்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து பேசினார்களே, நேரம் இல்லை, என்னுடைய நேரம் முடிகிறது, 5 நிமிடம் 10 நிமிடம் தான், ஒரு 15 கூட இருக்கிறேன், அப்பதான் சொல்லலாம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நெடுங்குளம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க எழுதி தந்திருக்கிறோம். நெடுங்குளத்தை ஞாபகப்படுத்தினா மறுமையை நிப்பாட்டணும். அப்பதான் நெடுங்குளத்தை ஞாபகப்படுத்தலாம். கட்டாயமா ஞாபகப்படுத்தணும். தர்காண்டு கொண்டு வந்து நெடுங்குளத்தில் வந்து போட்டு உங்களெல்லாம் கந்தூரி கலைச்சா போயிருவீங்களா? அப்ப சாப்பாடு கொடுத்தா போயிருவீங்களா? நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நீங்க நிரூபிச்சுங்களே. நீங்க 90களில் உங்களை எல்லாம் ஊரை விட்டு போன உடனே முஸ்லீம் என்றதுனால இந்த பேக்கை தூக்கிட்டு போனீங்க, உடுப்போட போனீங்க. நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறீங்கன்னு நினைச்சு பார்க்க இயலாது. உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதற்கு தானே உங்களை விரட்டினார்கள். உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு போனீங்க. இன்றைக்கு ஒரு தர்கா, அதில் அடக்கப்பட்டவரை பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் எனக்கு சுத்தமா தெரியல, நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளணும். அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் ஆலம் ஒருவரை பத்தி நல்லெண்ணம் வைப்போம். ஆனால் தர்கா வழிபாடு, அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்கத்து காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யாருப்பா? மன் கலக்க சமாவா, வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கரீபுனா இல்லல்லாஹி சுல்ஃபா. நாங்கெல்லாம் பாவம் செஞ்சார்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அட பாவம் செஞ்சவனை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏய் அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் என்று கேளுங்க, நான் தர்றேன். தயவு செய்து சகோதரர்களே, அதை பேசுவதற்குரிய விஷயம் நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸா அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது கலியாவை போட்டு சுப்பை போட்டு தர்றாங்கன்னா
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இணை வைத்தால் அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் ஹராம் என்றான் அல்லாஹ். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரிக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. டேய், மத்த பாவத்தோட வாப்பா நான் மன்னிக்கிறேன், எனக்கு இணை வச்சு அதுக்கான பாவம் செஞ்சுட்டு போயாதீங்க. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் நாடியவர்களுக்கு. நல்ல உதவி செஞ்சான், நாய்க்கு தண்ணி கொடுத்தான், பூனையை பார்த்தான், வேலைக்காரன் நல்லா பார்த்தான், விபச்சாரம் பண்ணியா பரவாயில்ல மன்னிக்கிறேன் வா அப்படின்னு அல்லாஹ் செய்வானா? அவன் நல்ல செயல்களை பார்த்தால் ஹசனாத்து யுஸீபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் தீயவைகளை பிடிச்சு சாப்பிட்டும், நல்லது செய்ய பாவம் அழியும். ஆனா நீ சிறுக்கு வச்சுட்டு வந்த, படுக்க போட்டு வணங்கினீங்க இல்ல, உருவம் வணங்கல, அதான் சிமெந்தியை பெருசா போட்டு கெட்டினீங்களே, சிலத்தானே அது. உங்க சிலைக்கு மூஞ்சி இல்ல, நீங்க கபரை பெருசாக்கினீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண படுக்கையில் பேசினாங்க. பெரியவர்களே, இந்த சொன்னதுக்காக வேண்டி இதையும் சொல்கிறேன், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வேணும் இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன மெட்ரண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை நாள் மறந்துடாதீங்க, இந்த உம்மத்து அழ வேண்டிய நாள். பெருமானாருக்கு பேச முடியல, நட்டுங்கிறாங்க. இன்னும் 5 நாள் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருவாங்க. புதன்கிழமை ஆண்டு சஹாபாக்கள் வர்றாங்க, 7 கிணறுகளில் தண்ணி கொண்டு வராங்க. அரபு நாட்டில் ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஒவ்வொரு குளிரா இருக்கு. அந்த கிணத்துல இருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு குளிப்பாட்டாங்க, தலை குளிருது. அப்பதான் சொல்றாங்க, சூடு போச்சு. பெருமானார் ஒரு போர்வையை போத்திட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஒப்பந்தம் வாங்க போறேன். பெருமானார் எங்க போறாங்க? நான் ஒப்பந்தம் வாங்க போறேன். பள்ளிவாசலுக்கு வாராங்க, நடுங்கி. என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அதாவது மக்களே, லா தஜஅலு கபரிய ஈதா, மக்களே என் கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்திராதீங்க, எனக்கு பயமா இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ அப்படி என்னை புகழாதீர்கள் மக்களே, நான் அல்லாஹ்வோட அடிமை. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது ராஜான்னு சொன்னாங்களா? அப்து ரசூலு என்றோம், அப்து அடிமைன்றோம் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கடுமையான ஒரு துவா செய்தார்கள். இந்த துவாவை மட்டும் ஒரு முஸ்லிம் பார்த்தா அந்த மக்கள்கிட்ட வந்து நடுங்கி பெருமானார் பேசுறாங்க, மக்களே கன்ஃபார்ம் நான் மௌத்தா போறேன். லா தஜஅலு கபரி ஈதா, என் கபரை போய் வணங்காதீங்க, என் கபர்ல ஒன்றும் பண்ணாதீங்க, மற்ற நபிமார்கள் புகழப்பட்டது மாதிரி என்ன புகழாதீங்க, எனக்கு செலவடிக்காதீங்க, உருவம் வரையாதீங்க. அதனால தான் இப்படி வைக்கிறோம் ரசூலுல்லாஹ். சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய கபரை எல்லாம் எடுத்து மஸ்ஜிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாத்தினார்களே. என்ன சொல்றாங்க முஸ்லிம்களே? என் கபர் கிட்ட வந்து தொழாதீங்க, என் கபர் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அல்லாஹ் நெடுங்குளத்தில் தர்கா இருக்கா, இது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பேசணும். ஒரு ஊர்ல என்னை கூப்பிட்டாங்க, இது பேசுங்க. அதனால் நரகத்து கொள்ளிக்கட்டைகளாக நாம் மாறக்கூடாது. ஆக டேஞ்சர். பாவம் செய்வதை ஒரு தட்டில் வச்சு இணை வைப்பதை ஒரு தட்டில் வைத்தால் அதிபயங்கரம். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குறான். தயவு செய்து பெரியவர்களே, அந்த பாவத்தில் ஈடுபடாதீங்க. இந்த கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா? அரசியலுக்கு. அரசியல்வாதியை கூட்டு போய் பள்ளியில் வரமாட்டாங்க, அரசியல்வாதியை கூட்டு போய் கபரு கிட்ட போய் துவா கேட்பாங்க. பார்த்துருப்பீங்க, கொழும்புலாம் இருக்கு தெமட்ட மரத்தடி, அப்படி போய் ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் புடவையை போட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்து, இப்போ முஸ்லீமுக்கு மட்டும்தான் துவா கேட்கலாம், மற்ற ஆட்களுக்கு ஹிதாயத் தான் கேட்கலாம். நூஹ் நபி மகனுக்கு எப்படி கேட்கலாம்? அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் என் மகன் யா அல்லாஹ், அந்த மாதிரி அலாட்டிக்குது பெறலையும் கட்டுமையான இது. மகனை கூப்பிடுறாரு, வாங்க ஏறுங்கப்பா, கப்பல்ல ஏறுங்க. இருக்க மானா மகனை ஏறுங்கம்மா, ஏன்னா உங்க வைஃப் காஃபிர், அவ பேச்சு கேட்கிறா இவன். அதாவது இப்னு அவர் கூப்பிடுறாரு, இருக்கமானா. அவன் சொல்றான், வாப்பா சாவி இலா ஜபலி யோசி முனி மேல்வான், எனக்கு தெரியும் மலையில மேல ஏறு, அந்த மலை இருக்குதே அதுல ஏறி எனக்கு காத்துக்கொள்ள தெரியும், உங்க கப்பல நான் ஏற மாட்டேன். அவர் கூப்பிடுற, யா புனைய என் அருமை மகனே இருக்கமானா வலாத்தக்குள் மால் காஃபிரி, காஃபிர் ஆகாத வாப்பா ஏறி. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏலான்றானே, அல்லாஹ் பேசவே விடல. வஹால பைனஹுமுல் மௌஜ்,
அப்படியே ஒரு அலையை தூக்கி தலையில் அடிக்கிறான். காரமினல் முகரக்கி அப்படி கண்ணு முன்னாடி செத்து போறான். கண்ணு முன்னாடி அலை வந்து உழுவுது. வகைய தஜ்ரீபி ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகள் மாதிரி அலைகள் அடிக்குது. அந்த கப்பல் போய் நிக்குது. குளியல் ஆம்பர் அல்லாஹ் சொல்ல கதையை முடிச்சிட்டோம், அநியாயக்கார கதையை முடிச்சிட்டோம். ஃபஸ்தவத்தல் ஜூதி, ஜூதி மலையில போய் கப்பலை நிப்பாட்டணும். இறங்குங்க. வாப்பாவாச்சே இறங்கினோன்னு யாரெல்லாம் அவர் கண்ணுக்குள்ள புள்ள. ஒரு வாப்பாக்கு புள்ளைக்கு வேணுமாண்டா வாப்பாவை இது பண்ணலாம், வாப்பாவுக்கு புள்ளைய மறைக்கல. ஒரு உம்மா தன் புள்ளலாம் புள்ளைக்கு வேணுமாண்டா முதியோர் இல்லத்துல போட்டு போற அளவுக்கு மனசு வரும். ஒரு தாய்க்கு அது வராது. அவர் இறங்கி கேட்கிறார், அல்லாட்ட 950 வருஷமா பிரச்சாரம் பண்ணினவர். நாங்க எத்தனை வருஷம்? 950 வருஷமா காலை மாலை இல்லாம பிரச்சாரம் பண்றது. நஹாரா, இரவு பகலாக பேசினேன் இறைவா. என்னைய கண்ட உடனே காதுக்குள்ள அடைச்சிட்டு ஓடுறாங்க. வந்துட்டார் காது கடிக்கிறது, அப்படி போறாங்க. அந்த மாதிரி காது அடைக்கிறாங்க. அவர் கேட்கிறார், யாரெல்லாம் இன்ன பண்ணி மின்னகில், யாரெல்லாம் என் புள்ளன்னு கேட்கல, என் குடும்பம் தானே யாரெல்லாம், என் குடும்பத்துக்கு கண்ணியம் தானே உன்ட்ட, என் புள்ள என் குடும்பம் தானே யாரெல்லாம். போயிட்டு போட்டு பார்க்கிறாரு, என் குடும்பம் இறைவா. அல்லாஹ் என்ன சொன்னா நடக்கிறீங்க? பயந்து போய் நிற்கிறாரு. அறிவு இல்லாத விஷயத்தில் நூவு கேட்க கூடாதுன்ட்டான். வாசலை போட்டுட்டான். இன்னும் லைசம் மின்னகில், உன் குடும்பமே கிடையாது. சிறுக்கு வச்சா பிடிச்சி மிதிப்பான்ல. என்ன குடும்பம்? என் கதை சொல்லுவா, அப்படி சொன்னா சிறுக்கா போயிரும். அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு? வருமானத்துக்கு. ஒரு யாசின் போடுங்க ஆஜு, போட்டு போங்க. என்ன தரமா, என்ன வேணுமா, பால் வேணுமா, எதுக்கு ஊத்துறதுக்கு, சந்தன குச்சி வேணுமா, இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும். வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? அப்படிப்பட்ட உம்மத்தான் நாங்க. அங்க போய் இப்படி தானே சிலை வணக்கம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறுக்கு அதிபயங்கரமான சிறுக்கு. உங்க பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட வைக்காதீங்க, அதுகளுக்கு அந்த கூச்சத்தை இல்லாமல் ஆக்காதீங்க. பன்றி இறைச்ச வெறுக்கிறீங்களா? அதை விட மகாபாதகமான செயல். அதனால் சொல்லுகிறேன், அந்த மாதிரி வைபவங்கள் காலியாகணும். இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் அலை மோதி வரணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க வந்து கபர் பக்கத்துல இருந்து அரசியல்வாதி வந்த உடனே அல்லாஹ் மறந்துடும். அவர் கேட்கிறது, அட இப்ராஹிம் நபி வாப்பாக்கே கேட்கலாது, அரசியல்வாதி கேட்கலாமா? அடே அவன் எந்த பொசிஷன்ல இருக்கட்டும், அது இல்ல மார்க்கம். அதுதான் எங்க கொள்கை. அதில் வளையவும் மாட்டோம், நெளியவும் மாட்டோம், நாங்கள் வளைந்து கொடுக்கவும் மாட்டோம். நோ கம்ப்ரமைஸ். எங்க அப்பம் பாட்டம் சொத்தா இது வளைக்கிறதுக்கு? சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு சில அடையாளங்களை, இப்ப அடுத்தடுத்த அடையாளங்களை சொல்லுவதை விட முக்கியமாக என்னுடைய உரை முடியக்கூடிய நேரம் வருவதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். அடையாளங்கள் என்று எக்கச்சக்கமாக சொல்லலாம். இன்னும் நிறைய அடையாளங்களை நாம் தாண்டி போக போகிறோம். இமாம் மஹதியை பற்றி பேசினாலே தனியாக பேசணும். அவ்வளவு அடையாளங்களும் ஆங்காங்கே மெப்ப கீத்து பேசணும். அவ்வளவு அடையாளங்கள் நம் கண்ணு முன்னாடி இருக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு எதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மனிதர், உங்க ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்கிறார், நாளைக்கு அந்த வேப்பகுளத்திலேயோ மன்னார் ஜங்ஷன்லயோ டவுன்லயோ இந்த நம்பர் பிளேட்ல ஒரு வாகனம் வருது. இந்த நம்பர் பிளேட், 2 நம்பர் பிளேட் சொல்றாரு. 3 வீலர் வைங்களேன், 1 டிப்பர், 2 மோதி 2 வந்து மோதும், விபத்துக்குள்ளாகும். நாளைக்கு 11:40 அதுல 3 வீலர் உள்ளவர் செத்து போவார்ன்றார். இதை நாளைக்கு 11:40 நீங்க கண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மாடி நடந்துட்டே 11:40 சொன்ன மாதிரியே புதுரமான ஆளாச்சே. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட 4 பேர் நிற்பான். இவங்களே மோத விட்டுட்டு பிளானிங்ல கேம் அமைச்சிட்டு சொல்றானோ தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, அப்படியா சரி, நாளண்டைக்கு ராத்திரி 9:02 நல்ல பார்வம் வச்ச 9:02 பூமி குலுக்கம் வரும்ன்றார். ஏன் இப்ப யாரும் சேர்ந்து பூமி குலுக்கம் வைக்கலாது? பூமி குலுக்கம் 9:02 வந்துச்சேன்னு வைங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா ஈவென்ட் என்னமோ இருக்குது. 9:02 சொன்ன மாதிரி பூமி குலுக்கம் வருவது. அவர் சொன்னால் உங்க கையில நீங்க உங்க மதலையோட போறீங்க. இவர்
இன்னும் 4 மாசத்துல மௌத்தாகுவாரு. உங்க மகன் இவர் 4 மாசத்துல மௌத்தாகுவாருண்டா, இன்றைக்கு போய் ராத்திரி சாப்பிட்டா சாப்பாடு இறங்குமா? விறுவிரண்டு வேர்க்காது. மெல்ல மெல்ல 4 மாசம் நெருங்குற நேரம் உங்க மனைவி முகத்தை நீங்களும் திடீர் திடீர்னு ராத்திரி எழும்புவீங்க. குழந்தை நெத்திய மோந்து கொள்வீங்க, குழந்தை அரவணைச்சு அழுவீங்க, தேம்பி தேம்பி அழுவீங்க. இன்னும் மௌத்தாக 10 நாள் அவர் சொன்ன டேட், அவர் சொன்னது நடக்குமான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க. இப்ப 2 விஷயம் சொன்னா 2 அப்படியே நடந்துட்டு, இது கட்டாயமா நடக்கும். உங்க குழந்தைய பார்த்து அழமாட்டீங்க, மோந்து கொள்ள மாட்டீங்க, அந்த கண்ணை பார்த்து நீங்க தூங்காம பல இரவுகள் கழிக்க மாட்டீங்க. நீங்கள் நம்பினால், உங்க குழந்தை மௌத்தாகும் என்று அவர் சொன்னதை நம்பினால் உங்க ரியாக்ஷன் மாறும். ராத்திரி இடியாப்பம் வச்சிருப்பாங்க, எனக்கு பசிக்கலன்னுவீங்க. பெரிய பெட்டா இருக்கும், ஏசி அறையா இருக்கும், எனக்கு தூக்கம் வரலன்னுவீங்க. அந்த குழந்தையோட கொஞ்சுவீங்க, நீங்க தேம்பி தேம்பி அழுவீங்க. அந்த மரணம் சம்பவிக்கிற நாள் நீங்கள் தெரிந்தால் உங்களால் வாழ முடியாது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு ஆள் இப்படி சொன்னா நம்புறீங்களே, அப்படி ஒரு ஆள் இல்ல உலகத்தில். நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுடைய பட்டியலை விரித்தால் நமக்கு நெத்தியில வேறு வரணும். இறைவா, இப்ப மௌத்தாயிட்டா யா அல்லாஹ், உன்னை பார்க்கணுமே இறைவா, நீ தான் யா அல்லாஹ், என்ன வந்து இந்த அழுக்கோட வரலாமா? இந்த பயம் வந்தா சாப்பாடு இறங்குமா? வீட்டில் போய் அவசரமாக வீட்டை தூய்மைப்படுத்த மாட்டீங்களா? ஹராத்துல இருந்து வர மாட்டீங்களா? மியாசிராஜ் சொன்னார் மௌலவி. அந்த வரலாறை திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அதை திரும்ப சொல்றது ஏன் தெரியுமா? ஞாபகம் ஊட்டு, திரும்பத்தான் சொல்லணும். ஏண்டா ஒன்று சொன்னதை திரும்ப சொல்லாம இருக்கிற அந்த கலாச்சாரம் மாற்றப்படணும். திரும்ப 10 தடவை சொல்லணும். ராமிதியா பெண், ஜுஹைனா குலத்து பெண் வருகிறாள். யார சொல்லலாம்? விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. உலகத்தில் எத்தனையோ நீதிமன்றங்கள் இருக்குது, பிடிச்சி கல்லனை பிடிச்சி சப்மிட் பண்ணணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என் கையை வெட்டுங்கன்னு ஒருத்தர் வருவாரா? அது பெருமானார் சபை மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணு மனசு பதறுது. அது மூமினான பெண். அந்த பெண்ணு ராமிதியா பெண்ணு, ஜுஹைனா குலத்தை சேர்ந்த பெண்ணு வந்த உடனே உணர்வு கூடிட்டு, அல்லாஹ் கோவமா? உணர்வு கூடின உடனே தப்பு பண்ணிட்டா, ஜினா பண்ணிட்டா, செஞ்சு முடிஞ்ச உடனே பதறி போற. இறைவா, நான் எந்த காரியத்தை பண்ணிட்டேன்? நான் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன்? உன்னை சந்திக்கணுமே இறைவா, இதுக்கு என்ன தௌபா? தௌபாவை தேடி வார யார சொல்லலாம்? எனக்கு ஹத்தை நிறைவேற்று, என்ன கொண்டு போடுங்க. அந்த பெண்ணை ரசூலா பார்க்கிறான். பெருமானார் விருப்பம் இல்லை. அப்படி வந்த உடனே கொன்றுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. நான் சில ஹதீஸ் எடுத்து காட்டுவேன். பெருமானார் விரும்பவே மாட்டாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் மேலாடை இல்லாம பதட்டத்தோட கட்ட சாவி ஓடி வர்றாரு. யார சொல்லலாம்? விபச்சாரம் பண்ணிட்டேன். பெருமா அப்படி திரும்பாங்க, போங்க மாயிஸ் போங்க சும்மா. யார சொல்லலாம்? அர்பா மர்ராத். பெருமாள் இப்படி திரும்புறாங்க, இங்க வந்துறாரு. யார சொல்ல? விபச்சாரம் பண்ணிட்டேன். நிஜமா? மாயிஸ் முத்தம் கொடுத்துருப்பீங்க, போங்க மாயிஸ் அப்படின்றாங்க. யார சொல்ல? விபச்சாரம் பண்ணிட்டேன். மஜ்னூன் பைத்தியமா மாயிஸ், போங்க மாயிஸ் என்றாங்க. திரும்பி திரும்பி ரசூல் அனுப்ப போறாங்க. மக்கள் பார்த்துட்டு நிற்கிறாங்க. யார சொல்லலாம்? நிஜமான விபச்சாரம் பண்ணிட்டேன். யார சொல்லலாம்? குடிச்சாரான்னு பாருங்கன்றாங்க. சஹாபாக்கள் வந்து வாய் பார்க்குறாங்க. யாரும் சொல்லலாம் குடிச்சில்லை. யார சொல்ல? அவர் சொல்ற சத்தியமா விபச்சாரம் பண்ண. யார சொல்ல? மாயிஸ் ஹத்தை நிறைவேற்றுங்க சொல்ல. பெருமானார் அவரை அனுப்ப பார்க்கறாங்க. தௌபா பண்ணு போ, நீங்க நினைக்காதீங்க போட்டு கொல்லுவாங்கன்னு. ஆனா சட்டாதான் அந்த பெண்ணுக்கு ரசூல் அப்படி பார்த்துட்டு சொல்றாங்க, அம்மா போயிட்டு வாங்க, வயிற்றுள்ளதை வளர்த்துட்டு வாங்கம்மா. அந்த பெண்ணு வர்றா, வயிற்றுலேருந்து வளர்த்துட்டு. ஒரு பாவம் செஞ்சவர் அப்படி அனுப்பினா இந்த டைம் இருக்கு பாருங்க, 1 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, அது மறந்துடும். அன்றைக்கு நடுக்கும் பாவத்தை, மாடி பாவம் செஞ்சோம், 1 வருஷம் ஆன பிறகு பாவம் செஞ்சோம்ல அப்படின்னு போயிடும். அந்த பாவம் கம்மியாகும். அந்த அம்மா வர்றா. யார சொல்லலாம்? ஜுஹைனா குலத்து பெண்ணு வந்திருக்கிறேன், தப்பு பண்ணின பெண்ணு வந்திருக்கிறேன். யார சொல்லலாம்? விபச்சாரம் செஞ்ச பெண்ணு, எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. யார சொல்லலாம்? இறைவன் என்ன மன்னிக்கணும், அசிங்கமான வேலை பண்ணிட்டேன். யார சொல்லலாம்? என் உணர்வு முந்தி விட்டது. பெருமாள் பார்க்குறாங்க, அம்மா அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமா அப்படின்றாங்க. ஹத்தை நிறைவேற்றா நிறைவேற்றலாம் இப்பவே.
ஏன் தாமதப்படுத்துறாங்க? போமா தௌபா பண்ணுமா. அந்த பெண்ணு கல்பு சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் செய்ததுக்காக ஒருவரை போட்டு தள்ளாதீங்க, அவருக்குரிய தௌபா வாசல் இருக்குது. அந்த மக்களை ஒதுக்காதீர்கள், அவர்களை பள்ளி வாசலுக்கு அழையுங்க. அந்த பெண்ணு வந்து சொல்றா, யார சொல்லலாம், புள்ளைய வளர்த்துட்டு வரணுமா, பால் கொடுக்கணுமா. மூணாவது தடவை வரப்போக்கல, இந்த தடவை ரசூலுல்லாஹ் என்ன திருப்பக்கூடாது. என்ன பண்றா தெரியுமா, புள்ளைய எடுத்து கூட்டிட்டு கையில் ஒரு துண்டு ரொட்டியை கொடுக்குறான். தனியை தின்றார். யார் சொல்லலாம்? சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மாவுக்கு தெரியும் அவரை கொல்ல போறாங்க. சாதாரண கொல்லுவாங்களா? கல்ல கையில எடுத்து அடிச்சா ரத்தம் பாயும். சுப்ஹானல்லாஹ். குழியில போய் வச்சு அடிக்கணும், தெரியல நினைக்கிறீங்களா? குழந்தையோட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, காமிதியா பெண், ஜுவைனா குலத்து பெண்ணு சொல்றாங்க, நான் அந்த பெண்ணு, எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க. யார சொல்லலாம்? புள்ள சாப்பிடுறது பாருங்க, ரொட்டி துண்டு. தௌபா. இந்த பூமி பார்க்காததை எல்லாம் இந்த மண்ணில் நடந்தது, மதீனாவில் நடந்தது. அவர்கள் மறுமையை நம்பினார்கள், தன் இறைவனுடைய சந்திப்பை நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக அவர் புள்ளையை கூட்டிட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஒரு அன்சாரி சாபியை கூப்பிட்டு பொறுப்படுங்கன்றாங்க. இப்ப அந்த பெண் குழி தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டு கல்லால் எடுத்து கொள்றாங்க, அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. அந்த பெண் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுவீங்க? தொழுவோம். உமர் பின் கத்தாப் கேட்கிற, யார சொல்லலாம், ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்க தொழுவிக்கிறார்? உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் தெரியுமா? அவ ஈமானை எடுத்து மதீனால உள்ள 70 பேருக்கு பிரித்து கொடுத்தான், அதை விட கூடண்டாங்க ரசூலுல்லாஹ். அவ விபச்சாரம் செஞ்சதுக்கு அவ ஈமான் தெரியுமா? 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறா. அவ மனசுல, இறைவா நீ என்ன மன்னிப்பியா, என்ன மன்னிச்சிரு இறைவா, ஜன்னத். நீங்க தொழுந்து சொர்க்கம் போக நினைக்கிறீங்க, நீங்க நோம்பு பிடிச்சு சொர்க்கம் போக நினைக்கிறீங்க, விபச்சாரம் செஞ்சு பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் போற பெண்ணவ. அந்த சபை பாக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்படி முன்னாடி வந்து தௌபா கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்ப யாருக்கும் அப்படி கல்லாடி எரிஞ்செல்லாம் கொல்ல தேவையில்ல, இரவுல அழுது கேளுங்க இறைவா. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாரு. அவர் தான் வந்து சொன்னாரு, எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்கண்டி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கல்லடிங்கண்டி. அவர் குழி தோண்டப்படல, ஓடுறாரு, அடிக்கிறாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு வராங்க ரசூலுல்லாஹ். வந்து சொல்றாங்க கதையை. யார சொல்லலாம்? மாயிஸ் ஓடினாரு, கல்லால் அடிச்சோம், ஒரு இடத்துல போதுமென்றாரு, நிப்பாட்டுங்கண்டாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, நிப்பாட்ட வேண்டியதானேப்பா? இல்ல யார சொல்ல, முடிச்சிட்டோம், அவரும் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பாவம் செய்தவர்களை மன்னிப்புக்காக கூப்பிடுங்க, அவங்கள போய் ஒதுக்கி தள்ளாதீங்க. அந்த மக்களை அழைப்பு விடுவதற்கு தான் தாவா. மறுமையை நீங்க நம்பினால் நம்பிக்கை இழக்காதீங்க. இங்க யாரும் டிலே இல்லை. இன்றைக்கு உழுங்க சஜதாவுல அல்லாஹ் வானத்துடைய கதவை திறப்பான், உங்களுக்கு ரஹ்மத்தை இறக்குவான். சைத்தான் உங்கள்ட்ட போடுவான், நீ தப்பு பண்ணவன், உனக்கெல்லாம் சரியா? அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். நீங்க எவ்வளவு பாவம் பண்ணி செஞ்சீங்களோ அதை அப்படியே நன்மையா டர்ன் பண்ணி தர்றான். இது போதாதா? இது போதாதா? இப்படி ஒரு வரலாறை நீங்க ஐரோப்பால காட்டுவீங்களா? அமெரிக்காவில் காட்டுவீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், மறுமை நிகழ்வுகளை சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை. நாம் மெல்ல 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 மறுமையை நோக்கி போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையை அருமையாக முடித்தார்கள். பாத சமான் இனசினி, அதாவது சனா 8 ஆண்டுகளுக்கு பிறகு, 8 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு 14 நாளுக்குள்ள நடக்கிற செய்திகள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ்கள் வரும். 14 நாளைக்குள்ள ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாக்கு போறாங்க. திங்கக்கிழமை நாள் ஜனாசாக்கு முடிஞ்ச உடனே தலைவலிக்கு அசர் நேரம் தலை இருக புடவ கட்டுறாங்க. அந்த திங்கக்கிழமையிலேருந்து இன்னொரு திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்க. 14 நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் ஜன்னத்துல் பக்கிக்கு போறாங்க. மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உஹதுக்கு போறாங்க. போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று ஜனாசா தொழுகிறாங்க. என்னப்பா, உஹது நேரத்தில் ரசூலோட பல்லு உடைஞ்சிச்சு, நெத்தி காயமாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுந்துட்டாங்க. ஜனாசா தொழுவிக்கல மக்களுக்கு. கபர்கள் எப்படி செஞ்சா, 2 பேர் எடுத்து ஒரு கபர்ல, 3 பேர் எடுத்து ஒரு குழியில அப்படி போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. 8 ஆண்டுகள் கழிந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் மௌத்தாகிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுவிச்சாங்க. யா அல்லாஹ், என்னோடு நின்று போர் புரிந்தவர்கள் இறைவா, அவர்களை மன்னித்து விட இறைவா. அவர்களுடைய ஜனாசாவை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். உயிரோட வாழக்கூடிய எங்களுக்கும் மௌத்தாகின அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் பிரியாவிடை கொடுப்பது போன்றிருந்தது. நான் போக போகிறேன், இந்த துனியாவை விட்டு போக போகிறேன், மறுமையில் சந்திப்போம் என்று சொல்லாமல் சொல்லுவது போன்று இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் அங்கே ஜனாசா தொழுவித்தார்கள். தொழுவித்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு பேசினாங்க. சொன்னார்கள், பெருமானார், என்னுடைய ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நபிக்கும் ஹவுல் கொடுத்தீமா? ஆத நபிக்கு, நூஹ் நபிக்கு ஹவுலி, என் ஹவுலை நான் பார்க்கிறேன், அந்த ஹவுல்ல சந்திப்போம் மக்களே என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹவுல் பக்கத்தில் வருவோமே, நான் சந்திப்பேன். தோழர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம்னா அவங்க சகோதரர் இல்லையா? நீங்க என் தோழர்கள், என்னை பார்க்காம என்னை நம்புவார்களே, அவர்களை பார்ப்பேன் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருமையான நாள் பிறக்கும். இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த அருமையான நாள் பிறக்கும். எங்களை எல்லாம் கொண்டு போய் கபரில் வைத்ததுக்கு பிறகு பெரியவர்களே, எங்களை தோளில் சுமந்து நாங்கள் நடந்தவர்கள், நடக்க முடியாத ஒரு நாள் வரும். எங்களை எல்லாம் தோளில் சுமந்து கொண்டு வெள்ளப்புடவையால் பூட்டி எங்களை கொண்டு போய் 6 அடி கபரிலே வைத்து புதைத்து விட்டு எல்லோரும் போய்விடுவார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருப்பி எழுப்பினதுக்கு பிறகு யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று எல்லோரும் ஓடுகிற நேரம் கடுமையான பயங்கர வெயில் வருமே. பெருமானார் கையால் அந்த தண்ணீரை குடித்தால் ஒரு வாட்டி போதும், தாகமே தீர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினரை பார்த்து சிரித்து 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 அவர் கையால் அந்த தண்ணீரை குடிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யௌமுல் கியாமா, மறுமை நாள் என்பது அதிபயங்கரமான நாள். அந்த நாளிலே நாம் வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கப்படுகிற நாள். என் அருமை உறவுகளே, பெருமானாருடைய உம்மத்தினர்களே, இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். இந்த இரவுகள் உங்களுக்கு ஒதுக்க செய்யப்பட்டிருக்கிறது. ரஹ்மான் இன்றைக்கு இரவின் கடைசி பகுதியிலே முதல் வானத்துக்கு வருவார். அழுது கேளுங்கள், ரஹ்மானே, நான் இந்த தப்பை பண்ணிவிட்டேன், நீ மன்னிக்க கூடிய இறைவா, எனக்கு மன்னித்து உன் பக்கத்திலே சொர்க்கத்தில் உன் பக்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தான் கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோழர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். கண்ணீர் தாடிகளை நனைத்தது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம், யா ரப், என்னோடு நீ பேசுவாயா? என்னை பக்கத்தில் அரவணைத்துக் கொள்வாயா? இறைவா, எனக்கு சொர்க்கத்தில் உயரிய அந்தஸ்தை தருவாயா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், பெரியவர்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம். நீங்கள் முடிவெடுங்க, உங்களுக்கு எங்க ஜன்னாவா ஜஹன்னமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் கடைசி நிமிடம் வரைக்கும் அதைத்தான் சொன்னார்கள். மக்களே, தொழுகையை விடாதீங்கன்றாங்க, தொழுகையை பாழாக்காதீங்கன்றாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்க ரசூலுல்லாஹ்வை சுத்தி உட்கார்ந்துட்டோம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க? இன்ன மிம்மா காஃப அலைக்கும் மின் பாதி, மக்களே, எனக்கு ஒரு பயமாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நான் மௌத்தான பிறகு உங்க விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் பார்த்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன சொல்ல வாரீங்க, என்ன சொல்ல வாரீங்க? அல்லாஹ் உங்களுக்கு இந்த துனியாவை திறந்து தருவார், இந்த துனியாவை திறந்து தருவான். ஜஸீரத்துல் அரப் திறந்து தரப்படும். துனியாவை அல்லாஹ் திறந்து தருவான். நீங்கள் துனியாவில் மயங்கி விடுவீர்கள் என்று பயப்படுகிறேன். ஒத்தக்குன் நிசா ஒத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஆண்களே, பெண்களை பயந்து கொள்ளுங்கள். அதில் பொட்ட பக்கம் பெண்களை ஆண்களை பயந்து கொள்ளுங்கள். துனியாவை பயந்து கொள்ளுங்க, துனியா உங்களை அழிச்சிடும். ஏழையா இருக்கிற நேரம் எல்லா நல்லையும் பார்த்து கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறின பிறகு, 4 காரை வாங்கின பிறகு அஹ்லாக்க காணும், பெருமை, அகம்பாவம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். V8ல போகலாம், ஃப்ளைட்டை வச்சு போகலாம், கடைசி தோல்ல தான் போகணும். நடக்க முடியாது, வேண்டிய பிளேசர் உடுக்கலாம், கடைசியிலே வெள்ள புடவையைத்தான் சுத்தணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த நேரத்தில் முடிவு செய்யுங்க. நீங்கள் பெருமானார் கையினால் ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் எடுக்க போறீங்களா?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு பாவ மன்னிப்பில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். நான் எல்லா நேரத்திலும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, என் கல்வை அந்த இடம் எவ்வளவு சொன்னாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. பெருமானாருடைய கடைசி நிமிடம் ஆயிஷா நாயுடைய மடியில் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாஞ்சி, வெறும் 18 வயசு, இந்த உம்மத்தின் தலைவர், அவரை சுமந்திருக்கக்கூடிய பெண்ணின் வயது வெறும் 18. எங்களுடைய தாய் பெருமானாருக்கு 63, தன் மடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கிறாங்க. பெருமானார் விரும்பி போய் உட்கார்ந்தார்கள். சக்கராத்தில் எந்த ஆணும் தன் மனைவி மடியை தேட மாட்டாங்க. உலகத்தில் அதிசயமான பிரியாவிடை பெரியவர்களே, இப்படி ஒரு பிரியாவிடை உலகமே சந்தித்திருக்காது. தன் மனைவி மடியிலே போய் உட்கார்ந்த ரசூலுல்லாஹ், 18 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாவை இறுக கட்டி கூடிய சில நிமிடங்களே இருக்கிறது, சில மணித்தியாலங்கள். பெருமானார் இந்த உலகத்தோடு வாழ்கிற கடைசி மணித்தியாலங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல எங்க நின்றார்களோ, எங்க தொழுதார்களோ, இன்னொரு நாள் மதீனாவுக்கு வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சுபவுக்கு நின்ற இடத்திலே பெருமானாரை காணும். பெருமானார் இவ்வளவு காலமாக நின்ற இடத்திலே பெருமானார் வரமாட்டார். பெருமானாரை இல்லாமல் சஹாபாக்கள் அந்த இடத்திலே, பெருமானாருடைய இடம் காலியாக அவர்கள் பார்த்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் பெருமானாருடைய இழப்பு சகிப்பதற்கு இவ்வளவு கஷ்டமாக இருந்தால், 1400 வருடங்களுக்கு பிறகும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், மதீனாவிலே பெருமானாரோடு ஒருமிக்க உட்கார்ந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பங்கு கொண்டு, பெருமானார் நோய்வாய்ப்பட்ட நேரம் அவர்கள் குளிப்பாட்டி, யா ரசூலல்லாஹ் இந்த ஆடை உங்களுக்கு அழகாக இருக்கிறது, இதை விடுங்கள் யா ரசூலல்லாஹ், விருந்தினர்கள் வருகிற நேரம், வேற நாட்டிலிருந்து மக்கள் வருகிற நேரம், இதை விடுங்கள் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அழகாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பார்த்து இவ்வளவு நரைத்த முடி, தலையை பார்த்து இவ்வளவு நரைத்த முடி, பெருமானார் பக்கத்திலேயே குட்டி போட்ட பூனை மாறி சுத்தி அந்த தோழர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அந்த மிம்பரை எப்படி ஜும்மாவிலே பார்த்திருப்பார்கள் பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இந்த மார்க்கத்தை தொடர்ந்து போதித்து வந்தார்கள். இன்னொரு வெள்ளி வரப்போகிறது, அந்த வெள்ளியிலே வளமையாக பெருமானார் ஏறுவாரே, அந்த மிம்பரில் இருந்து மக்களுக்கு பெருமானார் உரை நிகழ்த்துவாரே, அந்த மிம்பரிலே பெருமானார் இல்லாத ஒரு நாளை அந்த மக்கள் பார்க்க போகிறார்கள். அவர்களால் சகிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா பெரியவர்களே? அந்த கடைசி நிமிடங்களை ஒரு மூமினுக்கு மறக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமியிலே தன்னுடைய நபியை தேர்ந்தெடுத்தான். அந்த நபிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், மனமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். 1400 ஆண்டுகளாக நீங்கள் 1000 வாட்டி கேட்டாலும் பெருமானாருடைய வாழ்க்கை உங்களுக்கு சலிப்பு தட்டாது. பெருமானாருடைய பிரியாவிடை உங்களையும் என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்களை கரைய வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அஜல் முடியும் நேரம் வரப்போகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கிற நேரம், ஆயிஷா அம்மாவுடைய மடிகளை பெருமானார் நிற்க, அவருடைய தலை மெல்ல மெல்ல தோளின் பக்கம் கணக்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவர், அவருடைய எல்லா விஷயங்களையும் இந்த உம்மத்துக்கு சரியாக செய்தவர். அல்லாஹு மக்ஃபிர்லி. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், காதை வைத்துவிட்டு. பெருமானாரின் குரல் பலகீனமாகிவிட்டது, அவரால் பேச முடியவில்லை. எந்த அளவுக்கு பேச முடியவில்லை என்றால், என் சகோதரர் வருகிறார், அவர் பலமையாக பள்ளிக்கு போகிற நேரம் மிஸ்வாக் பண்ணுவார். பெருமானாருக்கு ரொம்ப ஆசையான செயல் பல்லு விளக்குவது. என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வருகிற நேரம் வீட்டிலே நான் நிற்கிறேன். பெருமானுடைய கடைசி நிமிடங்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பல்லு துலக்கணுமா யா ரசூலல்லாஹ்? சக்கராத்து வேளையில் பெருமானாருக்கு பேச முடியாது. ரசூலுல்லாஹ் தலையை ஆட்டினார்கள். வேணுமா ஆயிஷா, வேணுமா ஆயிஷா? தன் உமிழ் நீரை கலந்து அந்த மிஸ்வாக்கை சுத்தப்படுத்தி தன் எச்சைத்தான் பெருமானுடைய வாயில் கடைசியாக கலந்த எச்சென்றார்கள் அந்த அம்மா. அல்லாஹ் கொடுத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த கிஃப்டை. இந்த உம்மத்தை நேசிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் மடியிலே நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் பல்லையும் துலக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சிலே சாய்ந்து நிற்கிற நேரம் பெருமானாரை தடாவி தடாவி குல்சூராக்கள் ஓத ரசூலுல்லாஹ் திடீரென்று ஆயிஷா நாயை பிடித்தார்கள். போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி. 3 தடவை சொன்னார்கள், இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா
இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை கேட்கிற நேரம் எல்லாம் என்னால் தாங்க முடியல. யாரு கேட்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்கிறான், நபியே மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅக்கர், நீங்க முன் செய்த பின் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான் நபி. அந்த நபி கேட்கிறார் கடைசி நேரத்தில், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா, உன்னிடம் வருகிற நேரம் என்னை குற்றம் பிடிக்காத இறைவா. இந்த உலகத்தை படைத்து யார்? நாம் அப்படி அழுதிருக்க மாட்டோம். ஆயிஷா நாயிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், உங்களுக்கு மறக்காத ஒரு இரவை சொல்லலாமா? ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நானும் பெருமானும் ஒரு போர்வையில் இருந்தோம். அந்த இரவு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அருளப்பட்ட இரவு. ஜிர்னி ஆயிஷா, என்னை கொஞ்சம் விடுவீர்களா என்று கேட்டார்கள். பெருமானார் எழுந்தார்கள். நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 190வது 91வது 92வது வசனங்கள் அருளப்பட்ட நாள். ரப்பனா மா ஹலக்த பஹாதா பாத்திலா என்ற அந்த ஆயத்துகள் இறங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தொழுதார்கள். தேம்பி 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 அழுதார்கள். பெருமானார் அழுகிற நேரம் சஹாபாக்கள் வர்ணிப்பார்கள், ஒரு பானை அடுப்பில் வைத்தால் கொதிக்கிற நேரம் எப்படி முட்டை போடுமோ அப்படி பெருமானுடைய வயிற்றில் இருந்து அழுகிற நேரம் தேம்பி 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 அந்த சப்தம் கேட்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அழுது கொண்டே ஓதுகிறார்கள். பெருமானார் ருக்குக்கு போறார்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அப்படி ஒரு அழுகை. சஜதாவிலே விழுந்து அழுகிறார்கள். கண்ணால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி அழுந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்ட ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் கேட்கிறார், ரப்பி ஃபிர்லி, இறைவா உன்னை சந்திக்க வர போகிறேன், என்னை மன்னித்து விடு இறைவா. நான் நினைக்கிறேன் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி திடீரென்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பொருள் ஞாபகம் வந்து அதை தர்மம் செய்துவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா நான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வெறும் கையோடு அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் கொடுத்து இறைவனை சந்திக்க விரும்புகிறேன் ஆயிஷா. வீட்டில் இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெருமானார் தயாராகிறார்கள். காலையிலே ஃபாத்திமா நாயகி வருகிறார்கள். பெருமானார் சக்கராத்திலே கொஞ்சம் வேதனைப்படுகிறார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத் என்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்யௌம், இன்றைக்கு பிறகு ஃபாத்திமா உங்க வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. பெருமானார் திங்கட்கிழமை காலை சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஃபாத்திமா திங்கட்கிழமை நான் மரணித்து விடுவேன். காலையிலே சொன்னார், அல்யௌம், இந்த நாளைக்கு பிறகு உங்களுக்கு உங்க வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா, சொர்க்கத்திலே நீங்கள் தலைவி ஃபாத்திமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் நிற்கிற நேரம் அழுத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரித்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அதை தந்தானா? ரசூலுல்லாஹ் சொல்லுவதை அப்படியே நம்பின பிள்ளைகள். அவர்களுக்கு தெரியும் பெருமானார் நாவசித்து பேசினால் போய் பேச மாட்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மரணத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தன் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள். ஃபாத்திமா மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எனக்கு உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடம் உங்களை ஒப்படைத்து நீங்கள் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக நடங்கள். நீங்கள் சரியாக நடந்தால் தான் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டாக செஞ்சு என் மகள் திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் உலகத்தில் இதைவிட நேர்மையில் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா நேர்மையும் செய்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி 3 தடவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாய் வர்ணித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை நீட்டினார்கள். முகடை கண்ணு பார்த்தது. கடைசியாக துனியாவை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் உயிரை பிரிக்கிற நேரம் பார்வை தொடரும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். பெருமானுடைய பார்வை மேலே போகிறது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போனது. அவர் முகடை பார்க்கிறார். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான நண்பர்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், சத்தம் கேட்கவில்லை, நான் போய் கேட்கிறேன் ரசூலுல்லாஹ், உயர்வான தோழர்கள் என்று கேட்கிறாங்க. நான் நினைத்தேன் என் மடி காலியாக போகிறது. நான் ரசூலுல்லாவை சுமந்து கொண்டிருந்தேன். பெருமானார் அடக்கம் செய்யப்பட போகிறார்கள், மௌத்தாக போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வர்ணிக்கிற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அந்த அமானிதத்தை நிறைவேற்றிவிட்டு மனம் வீசுகிறது, ரூஹு பறக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோளில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து போத்தி வைக்கப்பட்ட புடவை எடுத்து நெத்தியை மோந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள்,
திபுத்த ஹய்ய வ மையித்தா யா ரசூலல்லாஹ், நீங்கள் மனம் கமலறீர்கள் யா ரசூலல்லாஹ். இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் வாசம் வீசுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தூதர் அழுது அழுது சொன்னார்கள், அதாவது மிம்பருக்கு ஏறினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமுன்சிரு ஜெய்ஷுன், பட தளபதிக்கு எப்படி எச்சரிப்பார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்து விடும் நரகத்தை பற்றி பேசுகிற நேரம் எச்சரித்து பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஜன்னாவை நசீபாக்க வேண்டும். ரஹ்மானே, உன்னுடைய ஜன்னாவை கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக இந்த நேரத்திலே இங்கே நீங்கள் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் மாலையிலிருந்து 5-4:30 மணியிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் உங்களுடைய நேரங்களை எல்லாம் தியாகம் பண்ணினால் வல்லாஹி அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான். மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். எங்களை எல்லாம் சந்தூக்கில் தூக்கி கொண்டு போகிற நேரம் இதற்கான கூலியை நாம் பார்ப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு